வேண்டியதான் இது. Yeah, 31. We are in 31st question. Consider the tables. இந்த காமன் மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணீங்க போன வாட்டி டெஸ்ட் எழுதும் போது கூட என்னன்னா கொஸ்டினை பார்த்ததும் சம்டைம்ஸ் வந்து query கேட்கறாங்க, சம்டைம்ஸ் வந்து அவுட்புட் கேட்கறாங்க. ஸோ அதுல கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கீங்க. இப்போ வந்து பாருங்க அவங்க கொடுத்துருக்காங்க, இதுதான் நான் சொல்றேன், இது எக்ஸாம்ல கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு மட்டும் நீங்க எக்ஸாம் query எழுதக்கூடாது. யூ ஷுட் ரைட் அ query ஃபார் த கண்டிஷன் கிவன் தான். இந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க query எழுதணுமே தவிர இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு நீங்க எழுதக்கூடாது. அதுதான் மீன் பண்ணிருக்காங்க இங்க. To display the total quantity for each product, excluding products with total quantity less than 5. என்ன பண்ண போறீங்க? யார் சொல்றீங்க? ஸ்டார்ட் வித் யார் இருக்கீங்க ஃபர்ஸ்ட்? எனக்கு ஸ்கிரீன்ல இது ஒரு ஆர் சாய்ஸ் வர கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், ஆர் சாய்ஸ் இருந்து நீங்க அதையும் எழுதுனீங்கன்னா பெஸ்ட் தான் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடியலி வந்து யூ கேன் யூஸ் தட் ஸ்ட்ராட்டஜி. நீங்க மார்க்கிங் ஸ்கீம் இப்போ நான் உங்களுக்கு அதுவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அடுத்தது நம்ம கம்பார்ட்மெண்ட் பேப்பர் தான் பண்ணுவோம். லேட்டஸ்ட் பேப்பர்ல வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் தட் so if there is a or choice there, if you attempt the or choice part also, then whichever gets maximum mark தான் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. which means உங்களுக்கு சென்டமுக்கு மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸ், நீங்க தெரியாம ஏதாவது சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, ஒரு query தப்பா இருக்கு, ஸோ அதுக்கு 2 மார்க்ஸ் தான் வருதுன்னு சொன்னா ஆர் சாய்ஸ்ல ஒருவேளை 3 மார்க்ஸ் வந்துச்சுன்னா அந்த 3 மார்க்ஸ் தான் கன்சிடர் பண்ணணும்னு ரூல்ல இருக்காங்க மார்க்கிங் ஸ்கீம்ல. நான் உங்களுக்கு அதுவும் காமிக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் கிளாஸ் when we go I will open that paper for you. So அதனால நீங்க ஆர் இருக்குன்னு தான் நான் சொல்றேன். So you can attempt both because கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல உங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. நான் இன்ஃபேக்ட் மேத்ஸ்க்கே பசங்க கிட்ட சொல்றேன் அதை பண்ண சொல்லி. ஏன்னா நமக்கு தெரியாது, நம்ம ஏதாவது ஒரு சில்லி மிஸ்டேக் எங்கேயா பண்ணுவோம் எப்படியுமே. ஸோ டைம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஆர் சாய்ஸ் கொஸ்டினையும் அட்டன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா ரெண்டுத்துல எது கரெக்டாதோ அதுக்கு மார்க் வரும் நமக்கு. ஸோ கொஞ்சம் மேக்ஸ் ஒரு 4-5 மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆன நல்லது தானே நமக்கு. ஸோ திஸ் கொஸ்டின் பார்க் ஓகே ரக்கண்ணா. ஸோ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. டு டிஸ்பிளே த டோட்டல் குவான்டிட்டி கேட்குறாங்க. அப்படின்னா டோட்டல் குவான்டிட்டின்னு சொன்னா ஆட் பண்ண சொல்றாங்க. நமக்கு மொத்தமே வந்து 5 குரூப் பை ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கு, 5 அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கு. என்னென்ன அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு? சம், மேக்ஸ், மின், ஆவரேஜ். இன்னும் என்னப்பா? இன்னும் என்ன கிருஷ்ணா? எஸ்கியூஎல்கே வரலையா மேம்? மறந்து போச்சு மேம். கவுண்ட் மேம். கவுண்ட் யாது. ஸோ இன்னொரு வந்து கவுண்ட். ஸோ இந்த 5 ஃபங்க்ஷன் தான் நமக்கு அக்ரிகேட் ஃபங்க்ஷன். அப்போ இதுல எதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா டோட்டல்னு சொன்னாலே சம் தான். ஸோ we are going to select sum. sum of what? ஒரு காலம் பேர் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ குவான்டிட்டின்னு சொல்றாங்க. பட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இங்க நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்குறோம்னா கண்டிஷன் என்ன இருக்கு பாருங்க. குவான்டிட்டி பத்தி தான் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ செலக்ட் சம் ஆஃப் குவான்டிட்டி. முன்னாடி இப்படி கொடுத்தா query ஒர்க் ஆகாது. இப்ப query ஒர்க் ஆகும். பட் நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டிக்காக இதுவும் எழுதலாம், தப்பு கிடையாது. ஸோ சம் ஆஃப் குவான்டிட்டி கமா குவான்டிட்டி ஆர் என்ன கேக்குறாங்க வேற ஏதாவது? டிஸ்ப்ளே டோட்டல் குவான்டிட்டி ஃபார் ஈச் ப்ராடக்ட்னு கேக்குறாங்க. டக்கனா குரூப் பை பண்ணனும். ஈச் ப்ராடக்ட் தான் கொடுத்திருக்காங்க. சோ ஐ ஹேவ் டு செலக்ட் தி ப்ராடக்ட் தான். எனக்கு வந்து ப்ராடக்ட் வேணும். எப்பவுமே செலக்ட் உடையது வந்து செலக்ட் சம்திங் ஃப்ரம் டேபிள் நேம். இந்த ஒரே ஒரு டேபிள் தான். ஸோ டேபிள் பேரு ஆர்டர்ஸ். நான் எப்படி இருக்கோ அப்படியே எழுதிடுவேன், தப்பு கிடையாது. நீங்க எப்படி எழுதினாலும் இக்னோர் கேஸ் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்குனே தனியாவே சின்டாக்ஸ் கைட்லைன்ஸ் கரெக்ஷனுக்கு இருக்கு. ஸோ எப்படி டேபிள் பேரை நீங்க மாத்தி எழுதினாலும் தப்பு கிடையாது. ஆனா ஆர்டர்ஸ்னு கொடுத்தா நீங்க ஆர்டர்ஸ்னு எழுதணும், இல்லைன்னா சென்டம் வராது. திருப்பி அதான் சொல்லுவேன், 95, 96 வரதுக்குலாம் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. ஒரு பேப்பர் 99 வருது, 98 வருதுன்னு சொன்னா மட்டும்தான் இந்த மாதிரி நியூவான்சஸ் எல்லாம் பார்ப்பாங்க, கரெக்டா பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரம் ஆர்டர்ஸ். இப்போ இதுக்கப்புறம் குரூப் பை பண்ணணும் நம்ம. ஏன்னா அப்படிதான் கேட்கறாங்க ஃபார் ஈச் ப்ராடக்ட்னு. ஸோ குரூப் பை ப்ராடக்ட் தான் உங்களுக்கு குரூப் பண்ண சொல்றாங்க. இங்க குரூப் பைல என்ன கேட்கறீங்களோ அதை இங்க கொடுக்கறது ஒரு குட் ப்ராக்டிஸ். முன்னாடி அது மேண்டேட்ரி, அது கொடுக்கலன்னா query ஒர்க் ஆகாது. இப்போ query ஒர்க் ஆகுது, நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் அது. பட் குரூப் பை கொடுக்கறது இங்க கொடுக்க சொல்றோம். அதுதான் வந்து பெட்டர் வே ஆஃப் ரைட்டிங் அ ப்ரோக்ராம். ஸோ குரூப் பை ப்ராடக்ட் பண்ணிட்டோம். குரூப் பை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் கொடுக்கணும்னா வேர் கொடுக்க முடியாது. ஸோ ஹேவிங் இந்த குரூப்புக்குள்ள குவான்டிட்டி லெஸ் தேன் 5, அவ்வளவுதான். குவான்டிட்டி குரூப் பை ப்ராடக்ட் பண்ணிட்டோம். நல்லா பாருங்க. இப்போ வந்து லேப்டாப் வந்து 1 இருக்கு, ஸ்மார்ட் போன் வந்து 2 குவான்டிட்டி இருக்கு, ஹெட்போன் வந்து 1 இருக்கு.
இங்க இது மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஐடியா நான் என்ன பண்ணிருப்பேன்னா ஹேவிங் குவான்டிட்டி இப்படி நான் போட்டிருப்பேன். பட் இவங்க குரூப் பை பண்ண சொல்றதுக்கு காரணமே இந்த டேபிள் மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா இல்ல குரூப் பையே வேஸ்ட். ஏன்னா நீங்க பாருங்க மூணுமே ஒன்னு தான் இருக்கு. பட் இட் டசன்ட் மீன் தட் ஐ ஷுட் அசியூம் தெர் இஸ் லெட்ஸ் சே 1005 சம்திங் வித் அ லேப்டாப் அகெயின். அதுக்கு ஒரு குவான்டிட்டி 3ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க மொத்தமா கேக்குறாங்க அப்படின்னா இங்க ஆன்சர் கீழே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் இஸ் வை தே ஆர் சேயிங் அதர்வைஸ் தெர் இஸ் நோ நீட் டு குரூப் பை திஸ். ஸோ இது ஒரு முக்கியமான query-ஆ கேட்டிருக்காங்க. ஆக்சுவல் query வந்து செலக்ட் சம் ஆஃப் குவான்டிட்டி கமா ப்ராடக்ட் ஃப்ரம் ஆர்டர்ஸ் எல்லாருமே எழுதிருப்பீங்க. குரூப் பை ப்ராடக்ட் வரைக்கும் எழுதிட்டு இருப்பீங்க. நீங்க சில பேர் வேர் கண்டிஷன் போடணும்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஹேவிங் குவான்டிட்டி லெஸ் தேன் 5 இஸ் கரெக்ட் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா நம்ம வந்து இதை இன்னும் பெட்டரா எழுதணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆன்சர் கீழே அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா ஹேவிங் சம் ஆஃப் குவான்டிட்டி லெஸ் தேன் 5ன்னு சொல்றாங்க. சரியா? டோட்டல் குவான்டிட்டிங்கிற வேர்டுக்காக அவங்க சொல்றாங்க. விச் மீன்ஸ் எல்லா ப்ராடக்ட்டையும் சேர்த்துக்க சொல்றாங்க. ஸோ டோட்டல் குவான்டிட்டி இங்கேயும் கேட்கறாங்க, அதே டோட்டல் குவான்டிட்டியை இங்கேயும் எடுத்துக்கிறாங்க. ஸோ ரெண்டு இடத்துலயுமே சேம் திங்ஸை யூஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ இதுதான் இவங்க எழுதியிருக்க ஆன்சர் கீ ஃபார் திஸ். ஒரே ஒரு query தான் டிஃபிகல்ட்டா இருக்கும்போ மற்ற query ரொம்ப சிம்பிள் ஆயிடும். இப்ப இங்க பாருங்க டிஸ்பிளே தி ஆர்டர்ஸ் டேபிள். நம்ம வந்து லெஸ் தேன் ஹேவிங்க்கு அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம கண்டிஷன் போடலாமா மேம்? போடலாம்ப்பா போடலாம். ஓகே. டிஸ்பிளே தி ஆர்டர்ஸ் டேபிள் சார்ட்டட் பை டோட்டல் பிரைஸ் கேக்குறாங்க. ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்ச query தான். செலக்ட் எல்லாமே ஃபுல்லா தான். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆர்டர்ஸ். வேணும்னே சார்ட்டட்னு கொடுக்குறாங்க, நீங்க கன்ஃபியூஷன். ஸோ ஆர்டர் பை பிரைஸ். நீங்க குரூப் பை சொல்லாததுனால நம்ம வந்து டோட்டல் பிரைஸ்ல சொன்னாலும் சேம் மீனிங் தான். ஆர்டர் பை பிரைஸ் இன் டிசெண்டிங். கரெக்டாப்பா? சோ போன கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு சின்ன டிஃபரன்ஸ் தான். அங்க வந்து ஃபார் ஈச் ப்ராடக்ட்ங்கிற வேர்ட் இருந்ததுனால query-யே நமக்கு காம்ப்ளெக்ஸ் ஆயிட்டே போகுது. பட் இங்க வந்து ரொம்ப சிம்பிள் query-ஆ தான் கேட்டிருக்காங்க. ஆர்டர்ஸ் டேபிள ஃபுல்லா சார்ட் பண்ணி டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் பிரைஸ்ல நீங்க டிஸ்ப்ளே பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சோ டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் பிரைஸ் நான் டிஸ்ப்ளே பண்ணிட்டேன். So let me move on to third query here. To display the distinct customer names. நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். distinct வந்தாலே select distinct போட்டுருவோம். select distinct of what? கஸ்டமர் நேம். அதோட பேர் இங்க பாருங்க C_name. காலம் நேம் கரெக்டா எழுதணும். மேம் எஸ் மா. மேம் டிஸ்டிங்க்ட்க்கும் யூனிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? யூனிக் நம்ம இங்க கொடுக்க முடியாதுப்பா. நம்ம வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஜெனரலா சொல்றேன். யூனிக் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த காலம் ஃபுல்லாவே ஒரு வாட்டி தான் அந்த வேல்யூவை கொடுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நீங்க ஐடி இருக்குல்ல, ஆர்டர் ஐடி வந்து யூனிக். ஆனா அந்த யூனிக் அப்படிங்கிறது இட் வில் பிகம் a row level constraint. row level constraintனா யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் அந்த ரோ ஃபுல்லா அப்ளை பண்ண முடியும். சரியா? ஆனா இந்த டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது காலம் வைஸ் ஒர்க் ஆகும். இந்த காலம் ஃபுல்லா வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் எதுல போட்டிருக்கேன், இப்போ 1001ல போட்டிருக்கேன்னா நான் இங்க வந்து செலக்ட் யூனிக் C_nameனு சொல்ல முடியாது. பட் மீனிங் அதே தான். ஐடியலி இட் மீன்ஸ் தட் ஒரு வாட்டி தான் ஆர்டர் ஐடி வர முடியும். which means primary key மாதிரி அது. ஆனா இங்க distinct C_nameனு சொன்னா இங்க நான் இன்சர்ட்லாம் பண்ணலாம், அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் பிரிண்ட் பண்ணும்போது I am going to print only the distinct names. யூனிக்னு நான் கொடுத்துட்டேன்னா எத்தனை I cannot even insert the value. For example இங்க நான் வந்து 1001 இன்சர்ட்டே பண்ண முடியாது when I say unique constraint. புரியுதா உனக்கு? யூனிக் நான் டிஃபைன் பண்ணா நான் இன்சர்ட்டே பண்ண முடியாது அங்க. ஆனா டிஸ்டிங்க்ட்னு சொல்லும் போது இந்த 1001 விட்டுட்டு மீதி 4 மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் பண்ணும். சரியா? சோ டிஸ்டிங்க்ட் வந்து இட் இஸ் a displaying constraint. unique is a table constraint. அந்த டேபிள்லயே அந்த வேல்யூ யூனிக்கா இருக்கணும். அந்த டேபிள்லயே வந்து நான் இன்னொரு வாட்டி சிட்டி இப்போ இங்க லேப்டாப் கொடுத்தா திருப்பி லேப்டாப் கொடுக்க முடியாது, ஸ்மார்ட் போன் கொடுத்தா திருப்பி கொடுக்க முடியாது. அப்படி போடணும்னா நான் வந்து ப்ராடக்ட்டை யூனிக்னு போடணும். ஆனா டிஸ்பிளே பண்ணும்போது எனக்கு ப்ராப்ளமே இல்லை. நான் டிஸ்டிங்க்ட்னு சொன்னா இப்ப இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க 2 லேப்டாப் இருக்கு, டிஸ்டிங்க்ட் ஆஃப் C_nameனா இங்க 3 பேரும் டிஸ்டிங்க்டா இருக்காங்க. சோ நமக்கு பிரச்சனையே இல்லை. ஜிதேந்திரா, முஸ்தபா, அத்வானி 3மே வந்துரும். இன்னொரு வாட்டி ஜிதேந்திரா இன்னொரு ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அவுட்புட்ல ஜிதேந்திரா ஒரு வாட்டி தான் வரும். அதுதான் டிஸ்டிங்க்டோட யூஸ். சரியாமா? எஸ்மா. distinct C_name from orders அவ்வளவுதான் நினைக்கிறேன் இல்லையா? எனக்கு ஒரு டவுட் இருக்கு மேம். டிஸ்டிங்க்ட்க்கு நம்ம கமா ஏன் மேம் போடணும்? நம்ம அப்படியே டிஸ்டிங்க்ட் C_nameனு போடலாம்ல?
நான் கமா போடலையேப்பா, இங்க டிஸ்டிங்க்ட் சி சாரி நேம்னு மேம், சொல்றியா? பிராக்கெட் பிராக்கெட் இல்லைன்னா தேவையில்ல. ஆமா, அது பழகிடுச்சு. பிராக்கெட் போட்டு மேம். எனக்கு தேவை. ஓகே. distinct C underscore name போட்டாலே போதும். Yes. Okay. We are in the or choice of this. சரி, அதே டேபிளா இப்ப நம்ம எப்படி பண்ண முடியும்? அத சேம் பேஜ் வராதுன்னு நினைக்கிறேன். நமக்கு இருங்க வரேன். One thing, print this so that I will know the headings here. சரி, இப்போ கீழே போவோம். So display the order quantity. கடைசில இந்த previous codeல semicolon கொடுக்கணும். Semicolon தேவையில்லடா கண்ணா. செமிகோலன் வந்து நம்ம எதுக்கு கொடுக்கணும்னா we have to do it. அதானே சொல்ற, கோட்ல இருந்து சொல்ற. லாஸ்ட் கோட் அது போட ஆக்சுவலா வந்து போட தேவையில்லை இல்லையா? நம்ம வந்து எதுக்கு அதை போடுவோம்னா we do it as என்ன சொல்ற சிம்பால்ஸ், நமக்கு அது பழகிடுச்சுங்கிறதுக்காக பண்ணுவோம். செமிகோலன் இல்லைனாலே பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும் அது. ஆனா அது கோட் எண்ட் ஆறதுக்கு தானே அந்த மாதிரி கொடுக்குறோம். வந்து நம்ம ஒரு சீக்வல் பொறுத்த வரைக்கும் அதுல வந்து அந்த செமிகோலன் எது கொடுக்குறோம்னா, மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது செமிகோலன் will denote the end of the statement. நீங்க தனித்தனியா பண்ணும்போது செமிகோலன் கொடுக்கலன்னா கூட நமக்கு ஒர்க் ஆகும். அவங்க as a practice உங்களை அதை போட சொல்றாங்க. ஏன்னா நீங்க bunch of queries போடும்போது செமிகோலன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? பட் செமிகோலன் வந்து போடணுங்கிறது மேண்டேட்டரி கிடையாது. ஆன்சர் கீழே அப்படி கொடுத்துருப்பாங்க உனக்கு. ஓகே மேம், ஓகே. சரிப்பா, இப்ப எங்க கொடுத்துருக்காங்க display total number of orders quantity wise. So total number of orders quantity wise என்ன பண்ணலாம்? So just total number of orders னா order ID தான் நமக்கு வேணும். பட் எத்தனை குவான்டிட்டி குரூப் பை குவான்டிட்டி பண்ணணுமா? ஸோ அப்படின்னா ஒரு குவான்டிட்டி எத்தனை ஆர்டர் வந்திருக்கு, ரெண்டு குவான்டிட்டியில எத்தனை ஆர்டர் இருக்கு, அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ we have to do it like select count of ஸ்டார் போட்டுக்கலாம். ஏன்னா ஃபுல் ரோ வேணுங்க. நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் ஃபுல்லா ஆர்டரே ஃபுல்லா வேணும் நமக்கு, நாட் அ ஸ்பெசிபிக் ப்ராடக்டோ நேமோ அவங்க கேட்கல. செலக்ட் கவுண்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆர்டர்ஸ், group by quantity. சோ இதுதான் நான் சொன்னேன் என்ன பண்ணணும், group by போடுறனாலே வருமா மேம் ரிசல்ட்? work ஆகும்டா. பிகாஸ் அது ஒர்க் ஆக யூசுவலா வந்து உங்களுடைய இதுல ஒர்க் ஆகாதுல்ல. நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணீங்கன்னா மேபி உங்களுக்கு தேவைப்படுமா இருக்கும். அந்த பிளாக் ஸ்கிரீன் வச்சு நீங்க ஸ்கூல்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும். நம்ம வந்து ஒர்க் பெஞ்ச்ல பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்க கூடாது. ஓகே ஓகே. செலக்ட் குவான்டிட்டி கமா, ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் என்ன குரூப் பை போடுறோமோ அதை நீங்க இங்கேயும் போடணும்னு சொல்லிட்டு. ஸோ செலக்ட் குவான்டிட்டி கமா கவுண்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆர்டர்ஸ் போட்டீங்கன்னா ஐ திங்க் தி ஃபர்ஸ்ட் query will work for you. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, delete all the orders where the product is laptop. யாரு கீர்த்தனா ட்ரை பண்றியா? வேற யார் இருக்கீங்க? எனக்கு ஜெய பிரஷிதா, கிருஷ்ணா, சங்கீதா. என்ன பண்ணலாம்ப்பா? டெலீட்னா என்ன பண்ணணும்? மேம் delete from orders. Delete from orders Where quantity is equal, where product is equal to laptop. where product அவங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதையே போட்டீங்கன்னா போதும் இங்க. எஸ் மா ஜெய பிரஷிதா, எஸ். Display the sum of price of all the orders for which the quantity is null. Sum of price. is null யூஸ் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து sum of price அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ select sum of price from orders. ஸோ அந்த from மறந்துடாதீங்க. அப்படியே நீங்க டென்ஷன்ல அதுதான் மறக்கிறீங்க நிறைய பேத்தி. அச்சா orders where quantity is null. yes பா, ஈக்குவல் டு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? குவான்டிட்டி இஸ் நல். கேபிட்டல்ல போடணுங்கிற அவசியமும் இல்லை, ஸ்மால் லெட்டர்ஸ்ல போட்டாலும் ஒர்க் ஆகும். ஈக்குவல் டு போடாம இஸ் நல்னு போட்டீங்கன்னா உங்க query கரெக்ட். ஸோ ஈச் கரெக்ட் queryக்கு 1 மார்க். சம்மும் வந்து கேபிட்டல்ல போட தேவையில்லைப்பா, தேவையில்லை. கேஸ் சென்சிட்டிவே கிடையாது. சரியா? ஸோ டன். நம்மளுடைய இந்த கொஸ்டினை மட்டும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பண்ணுவோம். நம்ம எக்ஸெப்ஷன்ஸ் முடிச்சுட்டு நான் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு விட்டுருக்கேன். ஏன்னா ஜீரோ டிவிஷன் ஏரர் இதெல்லாம் ஃபுல்லா படிக்கிறதுக்கு முன்னாடி ஈவன் பிஃபோர் வி கோ ஹியர் 4 மார்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ வில் ஃபினிஷ் இட் ஆஃப். அந்த தேடி நம்ம முடிச்சுட்டு அப்புறம் அந்த 32nd கொஸ்டினுக்கு மட்டும் பண்ணுவோம்.
ஓகே, ஸோ இப்போ சிஎஸ்வி ஃபைல் அகைன் ஈஸியான கொஸ்டின் தான். happiness.csv இதுல 3 கொடுத்துருக்காங்க. நேமு, பாப்புலேஷன் 4 இருக்கு. ஓகே, சரி. யாரு சிஎஸ்வி ஃபைல் படிச்சு முடிச்சீங்க? உங்களுக்கு கேட்போம். ஃபைல்ஸ் முடிச்சாச்சா? யாரு கிருஷ்ணா, சம்ஹிதா எல்லாம் ஃபைல்ஸ் இப்பதான் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Yes, ma'am. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் கிருஷ்ணா? F is equal to open. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அவங்க என்ன கதையெல்லாம் விட்டுரு. இவ்வளவு தூரம் இருக்க ஸ்டோரி நமக்கு தேவையில்லை. நமக்கு ஆக்சுவல் கொஸ்டின் இங்க தான் ஆரம்பிக்குது. சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன சொல்லிருக்காங்க? ரீட் பண்ணிட்டு டிஸ்ப்ளே பண்ண சொல்றாங்க, அப்புறம் கவுண்ட் பண்ண சொல்றாங்க. சோ நம்மளுடைய 2 மாடல் நம்ம டெம்ப்ளேட்ல வந்து நம்ம 2 மாதிரி போட்டிருப்போம். ஒன்னு வந்து ஆடுக்கு பண்ணிருப்போம். சோ ஆட் பண்ணும்போது வேற ஒரு லாஜிக் இருக்கும், ஏபிசிடி போட்டு நம்ம எழுதியிருப்போம். அடுத்தது வந்து சர்ச் அண்ட் கவுண்ட் இன்னொரு லாஜிக் எழுதியிருப்போம். சோ இது எல்லா ப்ரோக்ராமும் எந்த டெம்ப்ளேட்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா then it becomes easier. சரி, இப்போ சிஎஸ்வி ஃபைல்ல இது டெஃப் ஷோ, டெஃப் டிஸ்ப்ளே. நான் ஷோன்னு அங்க எழுதிருப்பேன், ஆனா அதே பேர் நான் கொடுக்குறேன், அவங்க பேர் இங்க கொடுக்கல அதனால. சரியா கிருஷ்ணா? சோ நீ சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இம்போர்ட் சிஎஸ்வி இங்கே வெளியவே போட்டுக்கிறேன். ஆமா மேம், import CSV. அப்புறம் என்ன பண்ண போறோம்? ஓபன் பண்ண போறோமா? f is Ma'am, equal F is equal to open happiness.csv. happiness.csv in read mode பண்ணிக்கலாமா? Read mode R. சரி, படிச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ரீடர் கிரியேட் பண்ணிப்போமா? r is Yes. equal to R is equal to CSV dot read. Reader reader of f. F. செகண்ட் லைன் எப்பயுமே கான்ஸ்டன்ட் செகண்ட் லைன் இது. ரீடர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரீடர் வச்சு என்ன பண்ணணும்? இது மேம் அந்த சாரி இப்போ வந்து கண்டென்ட் வந்து சரி ஓகே. ஃபார் I in R. ஃபார் i in r என்ன பண்ண போறோம்? if I greater than 5. எப்படி இருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, அப்புறம் பாப்புலேஷன் இருக்கு, அப்புறம் 4 ஃபீல்ட் இருக்கீங்க. 1 2 3 4 இல்லையா? அப்போ 0 1 2 3 மேம். 3 வரும். I of 3 எங்கடா 3 எதுக்கு? அவங்க என்ன கேக்குறாங்க பாரு, பாப்புலேஷன் இஸ் மோர் தென் 3 50 lakh அப்பா அது. Yes ma'am, 50 lakhs. ஐடியலி என்ன பண்ணணும்? i of 1 நம்ம செக் பண்ணணும். பட் நான் i of 1க்கு பதிலா என்ன பண்ணணும்? எப்பயுமே சிஎஸ்வி ஃபைல்ல இருந்து வர்றதுனால int of i of 1 is greater than or more than கொடுத்திருக்காங்களா? ஆமா, more than, greater than மேம். அப்ப ஈக்குவல் டு வரக்கூடாதுல மேம்? அந்த வரக்கூடாது. கேஸ் greater than சொல்லிட்டாங்கன்னா நோ. 6 0 இருக்கா? 1 2 3 6 0. எஸ் மேம். இப்படி இருந்துச்சுன்னா டிஸ்ப்ளே பண்ண சொல்றாங்க. சோ print i. அவ்வளவுதான்டா, சூப்பர். சரியா? ஆனா எல்லாருக்குமே இது புரிஞ்சுச்சாப்பா? சிஎஸ்வி நம்ம எப்பயும் போடுற பேட்டர்ன் தான் இது. யூ ஓபன் அ ஃபைல், i of 1 போட்டாலே என்ன ஆகும்? i of 1 போட்டா அது வந்து ஸ்ட்ரிங்காவே படிச்சிருக்கோம். ஆனா சோ சிஎஸ்வி ஃபைல்ல வந்து டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி ஸ்டோர் ஆகும். சோ எரர் அடிக்கும் இங்க. அது படிச்சு நம்ம கிட்ட ரிட்டர்ன் ஆகும்போது ஸ்ட்ரிங்கா தான் நம்ம கிட்ட வரும். அப்போ நேம் எல்லாம் கம்பேர் பண்ணோம்னா ப்ராப்ளம் இல்லை. இப்போ நேம் ஆஃப் கண்ட்ரி கம்பேர் பண்ணோம்னா டைரக்டாவே i is equal to India அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஆனா whenever we want to compare it on a integer or a float, நம்ம டைப் காஸ்ட் மாத்திக்கணும் நம்மளே. இப்பதான் அந்த ப்ரோக்ராமே உனக்கு ஒர்க் ஆகும். int ஆஃப்னு மாத்தினா அது வந்து இப்போ லெட்ஸ் சே அங்க 10,000 ஸ்டோரா இருந்துச்சுன்னா இன்டா மாத்தின அப்புறம் தான் கம்பேரே பண்ண விடும். இல்ல இந்த இடத்துல நமக்கு எக்ஸெப்ஷன் கொடுக்கும். சோ இத முடிச்சிட்டு அப்படியே வெளியில வந்துட்டு i of 1 யூஸ் பண்றோம். ஏன்னா அது வந்து இது 0 இது 1 இது 2 இது 3 இல்ல. இப்ப எப்படி படிக்கும்டா இதை? எப்படி படிக்க போகுது? when I say reader, அவ்வளவுதான். ரீடர் படிக்குது இல்லையா? அதுல இருந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் காலம் நான் எடுத்துக்கிறேன். f dot close பண்ணியாச்சுடா. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் ப்ரோக்ராம். நம்ம எப்பயுமே போட்டிருக்க ப்ரோக்ராம் தான் இது. when I move to the second question, count the number of records. so def count இதுவும் நம்ம ஏற்கனவே பண்ணிருக்கோம். So this is only to give you little confidence that இப்ப நீங்க அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா இந்த ஒரு 20 மார்க்ஸ் நீங்க ஈஸியா வாங்கிட்டு போயிடலாம். சோ ஒரு 20 மார்க்ஸ் 11th இருக்கு, நம்ம அதுதான் பண்ண போறோம். இன்னொரு 20 மார்க்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ப்ரோக்ராம்ஸ்க்கே இருக்கு. அந்த ப்ரோக்ராம்ஸ் நீங்க நல்லா பை ஹார்ட் பண்ணி அது நல்லா பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. 10 மார்க்ஸ் நெட்வொர்க்ஸ் இருக்கு. 50 மார்க்ஸ் இந்த பேப்பர் வந்து யார் வேணா வாங்கலாம். அண்ட் இனிமேல் எல்லா எக்ஸாம்லயும் நீங்க வாங்கணும். whenever there is a test, you should be able to score your 50 on 70 very easily. சரியா? வேற எதுவுமே இல்ல நீங்க படிக்க. மீதி இருக்க நுவான்சஸ், குட்டி குட்டி எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எங்கெல்லாம் அவங்க ட்ரிக்கியா கேட்க முடியுங்கிறது we will keep doing it. சரியா? ஸோ டெஃப் கவுண்ட்ல வந்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? கவுண்ட் த நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்த ஃபைல் தான். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா நம்ம இங்கேயே அதை போட்டு முடிச்சிருக்கலாம்.
என்ன பண்ணிருக்கலாம், ஒரு எங்க 2ன்னு கொடுக்காம தான் நம்ம இங்கேயே போட்டு முடிச்சிட்டு இருக்கலாம். அதை இப்ப நம்ம திருப்பி இதே வேலையை தான் பண்ணணும் இல்லையா? we have to again open it. இதே import CSV ஏற்கனவே இது இக்னோர் பண்ண சொல்லுவாங்கடா கண்ணா, அது போடலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி அந்த ஹெட்டர் ஒன்று இருந்துச்சுன்னு கொடுத்தா நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு, நான் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதை ஸ்கிப் ஹெட்டர் நாங்க ஒரு கமெண்ட் எழுதுவோம். பட் இவங்க கொடுத்த ஃபைல்ல அப்படி அவங்க கொடுக்கல. ஸோ அதையுமே ஆன்சர் கீழே இக்னோர் தான் பண்ண சொல்றாங்க. ஸோ டெஃப் கவுண்ட்டுக்கு இதே கதை தான், மறுபடியும் சேம் லைன்ஸ் தான், பிரிண்ட் பண்றதுக்கு பதிலாக கவுண்ட் பண்ண போறோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் சேம் ஸ்டோரி. சம்ஹிதா சொல்றியா இதுக்கப்புறம் கவுண்ட் எப்படி பண்ணலாம்? ரீட் மோட்ல ஓபன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா r is equal to csv.reader We of have to f. put count is equals to 0, right? Yeah, let me put it here also. Doesn't matter, la? Yes, ma'am. So before I start my loop, நான் போட்டா போதும். So Yes, for ma'am. அதே மாதிரி i in r நான் போட்டுக்கிறேன். Yes, ma'am. For I Count and plus R, equal to 1 count. னா. Yes, ma'am. Count is equals to count plus 1. Next வெளில வந்துட்டு print number of records is equal to Count. comma count. அவ்வளவுதானடா? Yes. Yes, ma'am. சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸியான 4 மார்க்ஸ் டு ஸ்கோர். எனக்கு தெரிஞ்சு நீங்க இவ்வளவு ஈஸியா வேற எந்த சப்ஜெக்ட் மார்க் வாங்க முடியுமா எனக்கு தெரியாது. பிகாஸ் சேம் பேட்டர்ன் CSV is definitely a 4 mark. Usually so far they have not asked you delete or update in CSV file. அது உங்க சிலபஸ்லயே இல்ல எனக்கு தெரிஞ்ச. அந்த மாதிரி ஒரு அவங்க CSV ஃபைலோடைய ரீடிங் ரைட்டிங் மட்டும் தான் அவங்களை படிக்க சொல்லியிருக்காங்க. சோ ரீடிங் ரைட்டிங் அப்படின்னு வரும்போது கவுண்டிங்கும் சேர்த்து நம்ம படிச்சுக்கிறோம். சர்ச் கவுண்ட் அதுவும் சேர்த்து படிச்சுக்கிறோம். சோ 4 ப்ரோக்ராம் தான் நம்ம படிக்கணும். அந்த 4 ப்ரோக்ராம்ல ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருவாங்க. என்ன மாத்த முடியும்? இங்க i of 1க்கு பதிலா இங்க வேற ஏதாவது கொடுத்துருப்பாங்க. i of 0 கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்ப i of 0னா அது ஸ்ட்ரிங்கா இருக்கு. அப்ப நீங்க இன்ட் மாத்தக்கூடாது. இந்த மாதிரியான சின்ன சின்ன சேஞ்சஸ் தானே தவிர டெம்ப்ளேட் will never change for you. Ma'am, f dot close. f dot close போட்டுடலாம். இதுக்கெல்லாம் Yes, மார்க் ma'am. இல்லாத ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இது. சரியா? ஓபனுக்கு மார்க் இருக்கும், க்ளோஸ்க்கு மார்க் இருக்காது. சோ பட் எழுதணும் நீங்க as a part of your process. Good evening. Yes ma'am. Because of internal problem. Ma'am, but if you don't write f dot close, they will cut marks, right? They will not cut marks. Okay, இக்னோர் ma'am. இக்னோர் கொடுத்துருவாங்க. இம்போர்ட் CSV வந்து ஒரு வாட்டி பண்ணா போதும்னு சொல்லிருப்பாங்க. அண்ட் f Yes, dot ma'am. closeல மார்க் கட் பண்ண மாட்டாங்க. பட் நீங்க பண்ணுங்க. see ideally computer scienceல correction will be difficult, paper will be very easy, so marking will be very very strict. So you have to be very clear in what you are writing. நீங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா அதுக்கு மார்க் கட் பண்ணிடுவாங்க. அந்த இஃப் கண்டிஷன் தப்பா அது ஃபுல் மார்க் எல்லாம் போகாது. see இப்ப நான் கரெக்ஷன் பண்ணும்போது அந்த இஃப் கண்டிஷன் நீங்க தப்பா போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு பாதி மார்க்க கட் பண்ணிடுவேன். பிகாஸ் இஃப் கண்டிஷன் தான் மெயின் இந்த கொஸ்டின்ல. உங்களுடைய சின்டாக்ஸ்லாம் அவ்வளவு ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. r is equal to csv.reader of f நீங்க எழுதுறதுனால ஒரு பெரிய விஷயம் எனக்கு இல்ல. சோ ஸ்கூல்ஸ்லயும் அப்படிதான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. பட் போர்டு எக்ஸாம் அப்படி பண்ண முடியாது. அந்த லைனுக்கு half மார்க் இருக்கு. சோ அவங்க கொடுத்துதான் ஆகணும் உங்களுக்கு. சரியா? சோ அதனால கொஞ்சம் வந்து போர்டு கரெக்ஷன் வந்து நீங்க ஸ்கூல்ல வாங்குற மார்க்கை விட ஜாஸ்தி தான் வரும் உங்களுக்கு. Yes, ma'am. Difficult to just let me see if I can copy this question table somewhere so that it will be easy for us to. Try this. Let's try to keep this here so that we'll read the questions here. இதுவும் ஒரு ஈஸியான கொஸ்டின். யார் ஆன்சர் பண்ண போறீங்க எனக்கு? சரி, டேபிள் எங்க இருக்கு? கொஞ்சம் குட்டியாக்கிக்கிறேன் இதை. ஜெயபிரஷிதா சொல்றியாமா? ஆன்சரே பண்ணல எதுவுமே எனக்கு கொஸ்டினுக்கு. எஸ்மா. Select asterisk from. இது வரேன், இங்க போடுவோமா? To display the complete details of those faculties whose salary is less than 12,000. faculty உடைய ஃபுல்லா வேணுமே. so which means அவங்க faculty table தான் பேசுறாங்க. full details வேணும். சரியா? so select. ரெண்டு டேபிளும் கேட்டிருக்காங்க. அப்ப வந்து ஜாயின் பண்ணி ஃபுல்லா போட்டா போதுமா? மேம் இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஜாயின் பண்ண தேவையில்லை மேம் ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க from both the tables கொடுத்துருக்காங்களே. மேம் பட் இதுக்கு தேவையில்லைல்ல. லைக் எப்பயாவது ஜாயின் பண்ண சொன்னாங்கன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இதுக்கு தேவையில்லைல்ல மேம்.
ஸோ இல்லம்மா கண்ணா அவங்க வந்து சும்மா டிஸ்பிளே த கம்ப்ளீட் டீடைல்ஸ்னு கேட்டாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை ஆனா டு டிஸ்பிளே த கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஃப்ரம் போத் த டேபிள்ஸ்னு சொல்றாங்கன்னா ஓகே they ஓகே are meaning that you have to do it for both the table. ஓகே So மேம் இங்க நம்ம என்ன பண்ணலாம்னா we can either use natural join னு சொல்லிக்கலாம் சும்மா select star from ஈக்வி ஜாயின் பண்ணலாம் ஸ்கூல்ல equi இந்த join மாதிரி பண்ண நம்ம கஷ்டப்பட்டு எழுதணும். So faculty என்னம்மா Natural join from both the courses. tables வந்தாலே ஈக்வி ஜாயின் தான் யூஸ் பண்ணணும்னு ஸ்கூல்ல சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது ரூல் இருக்கா? அதான் அதெல்லாம் எதுவும் இல்லை என்ன கொஸ்டின் ஆன்சர் கீ மேம் நானும் பட் வந்து equi join தான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஆனா இங்க ஆன்சர் கீல வந்து அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா natural join courses போட்டிருக்காங்க. So மேம் இது வந்து பட் கமாண்ட் தானே மேம் எழுதணும் நம்ம டிஸ்ப்ளே பண்ண தேவையில்லைல்ல ஸோ ஆமா ஆமா ஸோ So select ஈக்வி star ஜாயினே from பண்ணலாம்ல ரெண்டுமே சேம் தானே நான் இப்போ நேச்சுரல் ஆ ஜாயின் போட்டா நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா காலம் ரிப்பீட் ஆகாது ஈக்வி ஜாயின் ஆமா போட்டா நம்மளே காலம்ஸ் சூஸ் பண்ணணும் ஸோ இவங்க ஆமா வந்து ஆன்சர் கீ ஆஃப் திஸ் பேப்பர்ல வந்து தே ஹவ் given நேச்சுரல் ஜாயின் ஸோ அவங்க வந்து வேற அதே தான் கண்டிஷன் salary is less than 12,000 ஸோ நேச்சுரல் ஜாயின்னா அது வந்து 102 வந்து 102க்கு தான் ஜாயின் ஆகுமா இல்லாட்டா 102 அதுவே ஜாயின் ஆயிக்கும் ஆர் நான் வந்து ஆல்டர்னேட்டா ஐ வில் ஆல்சோ சே திஸ் இஸ் ஆல்சோ கலெக்ட் யூஸ்வலி வி டூ திஸ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மேம் ஒரே ஒரு ஃபேக்கல்டி டவுட் சொல்லுப்பா மேம் ரெண்டு டேபிள் ஈக்வி ஜாயின்ல ஜாயின் பண்ணோம்னா அந்த டேபிள் நேம் என்ன ஆகும்? ஜாயின் ஒரு அண்டர்ஸ்கோர் ஜாயின் வரும்னு நினைக்கிறேன் select star from அது ஹெட்டிங் இக்னோர் பண்ணிடுவாங்கல்ல ஸோ நமக்கு தேவையில்லை அது மறந்து போச்சு நம்ம பண்ணும்போது பார்ப்போம் select star from faculty courses where faculty dot FID f dot underscore faculty dot FID is equal f to underscore id is courses equal dot to FID. courses dot and salary is less than 12,000 ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டுத்துக்குமே ஆன்சர் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க கிளியரா இங்க கொடுக்கல டு டிஸ்பிளே த கம்ப்ளீட் டீடைல்ஸ் சொன்னா யூ கேன் யூஸ் விச் எவர் ஜாயின் யூ வாண்ட் சரியா உங்களுடைய சாம்பிள் பேப்பருடைய ஆன்சர் கீழே அவங்க வந்து நேச்சுரல் ஜாயினுங்கிறத யூஸ் பண்ணிருக்காங்க பட் நம்ம படிச்சிருக்கிறது ஈக்வி ஜாயின் தான் ஸோ நானா தான் ரெண்டு ஆல்டர்னேட் query தாராளமா எழுதலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் யூ வில் ஹேவ் அ லாட் ஆஃப் டைம் ஸோ நீங்க வந்து ரொம்பலாம் வந்து உங்களுக்கு டவுட் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒரு query எழுதிருங்க இந்த query யூஸ் பண்ணலாம் ஆர் இந்த query யூஸ் பண்ணலாம்னு சொல்லுங்க கரெக்டானது அவங்களே எடுத்துப்பாங்க ஸோ நீங்க வந்து அதுக்காக நீங்க ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணீங்க அசியூம் பண்ணி எழுதுனீங்கன்னா மார்க் உங்களுக்கு தான் போயிடும் அண்ட் SQL எல்லாம் ஃபுல் மார்க் போயிடும் ஏன்னா இதுக்கு வந்து பார்ஷியல் மார்க்ஸ் கிடையாது ஃபுல் query கரெக்டா இருக்கணும் ஒர்க்கிங் queryயா இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும் சரியா whose fees is in the range of display the details of the courses தான் ஸோ இங்க கோர்சஸ் மட்டும் தான் கேட்கறாங்க ஸோ நம்ம வந்து செகண்டுக்கு select star from courses மேம் பட் இதுலயும் போத் வேல்யூஸ் இன்க்ளூடட்னு சொல்லியிருக்காங்கல்ல ஸோ ரெண்டு டேபிள்ஸுமே யூஸ் பண்ணும் இங்க வந்து போத் வேல்யூஸ் இன்க்ளூடட்னா அவங்க அந்த இதை சொல்றாங்கப்பா 22 lakhையும் 5 lakhையும் சொல்றாங்க ஓகே ஸோ அது ஸோ இன்க்ளூட் போத் ஆகணும்னா டேபிள்ஸ்னா தான் நம்ம ஜாயின் ஆமா ஆமா பண்ணணும் வேல்யூஸ்னா ஜாயின் பண்ணணும் ஓகே பிட்வீன் யூஸ் பண்ணாலே ஒர்க் ஆகும் நம்ம பார்த்தோம் இதை where fees between 1 2 3 4 and 1 2 மேம் 3 ஒரு கொஸ்டின் குவார்டர்லி பேப்பர்ல கேட்டிருந்தாங்க மேம் ஸ்கூல்ல ரெண்டு டேபிளையும் ஜாயின் பண்ண சொல்லி ஃபுல் கொஸ்டின்லேயே வந்து ஜாயிண்ட் டேபிள்லேயும் தான் பண்ணணும்னு சொன்னாங்க ஸோ அதுல வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எந்த டேபிள் நேம் என்ன கொடுக்கணும் அது கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருந்தது மேம் select star from ஈக்வி புரியலப்பா ஜாயின் புரியல என்ன கேட்கிறேன் ஈக்வி ஜாயின்க்கு select start from where fees between என்ன டேபிள் நேம் வந்து கேக்குறியா ஃபேக்கல்ட்டின்னு ஃபுல்லா கொடுக்காம ஏ பின்னு வச்சு கூட போடலாம் அந்த மாதிரி கேக்குறியா இல்ல இல்ல மேம் எல்லா எங்க காலம்ஸும் பேப்பர்ல வர்றதுக்கு ஸ்டார் போடாம சொல்றியா ஸ்டார் போடாம கேட்கணும்ட்டு இல்ல மேம் ஈக்வி ஜாயின் யூஸ் பண்ணும்போது ரெண்டு டேபிளையும் ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க மேம் அந்த ஆமா ஜாயின் டேபிள் வச்சுதான் ஃபுல் கொஸ்டினையும் போட சொன்னாங்க ஸோ அந்த ஆமா டேபிள் நேம் என்னவா இருக்கு? ஓ அந்த வர ஆன்சர் சொல்றியா வர ஆன்சரோட ஆமா டேபிள் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது கஷ்டமா இருக்குமே அது ஏன்னா எப்படி அது வரும் எனக்கு தெரியல தெரியல மேம் அந்த டேபிள் நேம் மட்டும் தெரியும். போட்டு ப்ராக்டிக்கல் கிளாஸ் பண்ணும்போது நம்ம போட்டு பார்ப்போம் கித்தனா அது ஏன்னா சரி ஓகே எனக்கும் ஞாபகம் இல்லை ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி நம்ம பண்ணதே கிடையாதுல்ல எக்ஸாம்லயும் கேட்டது இல்லை அந்த மாதிரி அவங்க fees between 2 lakh and 5 lakh போட்டாச்சு to increase the fees என்ன பண்ணணும்ப்பா யார் எனக்கு ஹரிஷ் இருக்கியா என்ன பண்ணணும் ஹரிஷ் தேர்ட் கொஸ்டின்க்கு to increase the fees of all courses by 500 மேம் அங்க ஒரு கண்டிஷனும் இருக்குல்ல மேம் விச் ஹேவ் கம்ப்யூட்டர் இன் தேர் கோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா அப்டேட்டா எஸ் மேம். ஸோ அப்டேட் கோர்சஸ் செட் fees is equal to fees plus 500 where C என்ற C நேமா
மேம் எங்க மேம்? எஸ் என்னவாச்சு? மேம். சி நேம் லைக் போட்டுக்கணும். ஏன்னா இந்தேர் நேம் தான் கொடுத்துருக்காங்க. மேம் இஸ் ஈக்குவல் டுன்னு போடலாம்ல மேம்? இல்லையே. ஹேவ் இங்க எங்கேயுமே கம்ப்யூட்டர் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்கு, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் ஒன்று இருக்கே. ஸோ சி ஸோ மேம் சி பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் சீன கூடயும் ஓ ஆமா கம்ப்யூட்டர்னு இது இருக்கும். எப்பயுமே அதான் சொன்னேன் பாரு, இங்க இருக்கிறதுக்கு ஒர்க் பண்ணக்கூடாது. நாளைக்கு வந்து கம்ப்யூட்டர் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு ஒன்று வைப்பாங்களா இருக்கும். அவங்க என்ன கேட்கறாங்க, கம்ப்யூட்டர்ங்கிற வேர்டு கோர்ஸ் நேம்ல வந்துச்சுனாவே நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது மேபி ஸ்டார்டிங்ல தான் இங்க இருக்கு, பட் ஆன் சேஃபர் சைட் நான் பர்சன்டேஜ் நான் போட்டுக்கிறேன். ஸோ முன்னாடி என்ன வேணா இருக்கலாம், பின்னாடி என்ன வேணா இருக்கலாம் இல்லையா. நேச்சுரல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒண்ணு. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த வேல்யூக்கு மட்டும் இல்லாம அவங்க சொன்ன கண்டிஷனுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். எஸ் மேம். ஓகே சரி. கிருஷ்ணா சொல்றியாப்பா? fourth question. To display names of faculty taking system design. நேம்ஸ் ஆஃப் ஃபேக்கல்டி எங்க இருக்குன்னா ஃபேக்கல்டி டேபிள்ல இருக்கு. சிஸ்டம் டிசைன்ங்கிறது கோர்ஸ்ல இருக்கு. ஸோ ஆப்வியஸா நான் வந்து சிஸ்டம் டிசைனுடைய கோடு வந்து இது அப்படின்னா நான் ஞாபகம் வச்சுலாம் கோடு எழுத முடியாது. ஸோ எனக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு மட்டும் தான் நான் கொஸ்டின் எழுதணும். ஸோ நான் ஜாயின் பண்ணி தான் அந்த query போடணும். சரியா? புரியுதா அப்படின்னு உங்களுக்கு? ஸோ 2 டேபிள்ல இருக்கு, அவங்க எக்ஸ்பிளிசிட்டா கொடுக்கல. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன், இங்க செலக்ட் எஃப் நேம் கமா எல் நேம் from faculty. இது மட்டும் இல்லாம இது மட்டும் தான் எனக்கு வேணும். பட் நான் போடும் போதே கமா கோர்சஸும் போட்டுக்கிறேன், ஏன்னா நான் ஜாயின் பண்ண போறேன். வேற நான் இங்க ஏபி வச்சு போடவே இல்லை, டைரக்டாவே போட்டிருக்கேன் நிறைய டைம் இருக்கிறதுனால. faculty டாட் எஃப் அண்டர்ஸ்கோர் ஐடி ஈக்குவல் டு கோர்சஸ் டாட் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டேன் அண்ட் சி நேம் so this will work for me. So select if name comma நான் வந்து நேச்சுரல் ஜாயின் இங்க யூஸ் பண்ணலடாக்கன்னா, பட் நீங்க நேச்சுரல் ஜாயின் இதுக்கு சேம் நான் போன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதுன மாதிரி இங்க எழுதலாம். பட் நம்ம தான் ஒண்ணு படிச்சுக்கோங்க, நேச்சுரல் ஜாயின் உங்க சிலபஸ்ல இருக்கு. ஸோ தாராளமா நீங்க அதை யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் உங்களுக்கு வேலை கம்மியாகும், நீங்க அந்த டாட் போட தேவையில்லை. பட் நிறைய டீச்சர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஏன்னா we have been very much used to it. நேச்சுரல் ஜாயின் வந்து போன வருஷம் வரைக்கும் சிலபஸ்ல அவங்க இல்லவே இல்லை. ஸோ ஈக்வி ஜாயின் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால மேபி டீச்சர்ஸ் வந்து ஈக்வி ஜாயினே யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம் அவங்க கிட்ட. எப்பயுமே ஆன்சர் கீழே ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. இந்த வாட்டி சாம்பிள் பேப்பர்ல அவங்க அப்படி கொடுக்கவே இல்லை. We have given only natural join in the answer. So நானா இருந்தா இதுக்கு டெஃபினட்டா ஒரு ஆர் எழுதிடுவேன். இதுக்கு நமக்கு தெரிஞ்ச போது தப்பு பண்ண தேவையில்லை. சேம் திங் தான். செலக்ட் எஃப் நேம் கமா எல் நேம் from faculty natural join courses. ஸோ வேற எதுவுமே கிடையாது, அந்த ஈக்குவல் டு சைன் இல்லை. ஸோ நேச்சுரல் ஜாயின் பண்ணிட்டு கண்டிஷன் where C name equal to மேம் இந்த கேஸ்ல நேச்சுரல் ஜாயின் அண்ட் இந்த ஜாயின் சேம் ரிசல்ட் தான் கொடுக்கும்ல? சேம் ரிசல்ட் தான் கொடுக்கும்பா, சேம் ரிசல்ட் தான் கொடுக்கும். பட் நேச்சுரல் ஜாயின்ல எப்படி மேம் நம்ம ஜாயின் பண்ணுவோம்? எப்படி நேச்சுரல் ஜாயினும் ஈக்வி ஜாயினும் அதே மாதிரி தான் பண்ணும்பா, அதுவே கம்பேர் பண்ணிக்கும். பட் என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ராவா அது எஃப்ஐடி காலம் 2 வாட்டி வரும் உனக்கு. ஸோ இங்க வந்து நம்பர் ஆஃப் அது எதுக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்னா டிகிரி அண்ட் கார்டினாலிட்டி கேட்பாங்க. ஸோ டஃபா பேப்பர் கேட்கணும் போது இப்போ டிகிரி அண்ட் கார்டினாலிட்டி வந்து ஈக்வி ஜாயினுக்கு எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா இங்க 1 2 3 4 5 6 7 8 9 வரும். ஈக்வி ஜாயின் பண்ணீங்கன்னா எஃப்ஐடி 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கும். அதே நீங்க நேச்சுரல் ஜாயின் பண்ணீங்கன்னா 8 தான் வரும். அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈக்வி ஜாயின் அண்ட் நேச்சுரல் ஜாயின். ஈக்வி ஜாயின்க்கு நம்மளே ஈக்குவாலிட்டி கண்டிஷன் போடணும், நேச்சுரல் ஜாயின்க்கு அது போட தேவையில்லை, அதுவே தானா எடுத்துக்கும். பெரிய டிஃபரன்சஸ் எதுவும் கிடையாது. நீங்க டிபிஎம்எஸ்னு ஒரு லெசனே ஒரு செமஸ்டரே படிப்பீங்க காலேஜ் போனீங்கன்னா, அப்ப நல்லா கத்துக்கோங்க. இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப மோர் தேன் என்எஃப் இது. சரியா? இது ஆர் கொஸ்டின் இல்ல, இதோடைய ஆர் எனக்கு. சரியா? இப்போ இதோடைய ஆர் சாய்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸி. டிஸ்பிளே கார்டீஸ் அண்ட் ப்ராடக்ட் நம்ம நிறைய வாட்டி போட்டிருக்கோம், நம்ம அன்னைக்கே போட்டு காமிச்சோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டா போதும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எவ்வளவு ஈஸி query பாருங்க. தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கான்ஃபிடென்ட்டா அதை எழுதிட்டு போயிடலாம். அவ்வளவுதான். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃபேக்கல்டி கமா கோர்சஸ் போட்டீங்கன்னா போதும். So this will take care of the Cartesian product of these two tables. எந்த கண்டிஷனும் இல்ல, எல்லாத்துக்கூடயும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. Give a big matrix for me. All possible combinations எழுதுங்க Cartesian product. சரியா? So far no doubts. மூவ் பண்ணட்டுமா?
நம்ம இன்டர்ஃபேசிங் வந்துட்டாங்களா? இன்டர்ஃபேசிங் யார் பிடிக்க போறேன்? கீர்த்தனா தான் முடிச்சிருக்கேன். கீர்த்தனா ஆஹானா முடிச்சிருக்கீங்க இந்த எக்ஸாம்ல. வேற யார் முடிச்சிருக்கீங்கன்னு தெரியல. சீனிக்காலாம் படிச்சிட்டியான்னு தெரியல இதை. ஓகேடா கண்ணா. A table name stationery in item DB has the following structure. சரி. Add and display. To input details of an item, store it in the table. The function should then retrieve and display all the records to the same prices greater than 120. Okay, nice. போடலாமா? So first நம்மளுடைய usual import இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? Import MySQL dot connector. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அதுல வந்து இதை வந்து as ஏதாவது ஒரு பேர் போட்டுப்போம். நான் திருப்பி திருப்பி எழுத வேண்டாம். அதுக்கு as c-ன்னு போட்டுக்கிறேன். இதனுடைய 1 2 3 4 ஸ்டெப்ஸ் தான் நமக்கு எப்பயுமே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன்? கனெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு c டாட் கனெக்ட். c டாட் கனெக்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஹோஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அவங்களே கொடுத்துருக்காங்க லோக்கல் ஹோஸ்ட். யூசர் equal to root, password equal to friends. யூசர் ஈக்குவல் டு கோட்ஸ்ல வந்து ரூட் கமா password equal to because we are at this கீர்த்தனா நீ கேட்ட கொஸ்டினுக்கு நான் சொல்றேன் ஆன்சர். அது ஏன்னா இது வந்து ரெலவென்ட் ஃபார் எவ்ரி ஒன். நீ இது வந்து உன்னோட சிஸ்டமோட டீடைல்ஸ் மட்டும்தான். இதை வந்து சேமா வச்சு நீங்க அவுட்புட் காமிக்க முடியாது. ஐ திங்க் த டீச்சர் வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் உங்களுடைய கோட்ல இது டிஃபரெண்டா தான் இருக்கணும். அப்பதான் தெரியும் நீங்க அந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. புரியுதா அப்படின்னு உனக்கு? ஏன்னா உன் சிஸ்டம்ல நீ இன்ஸ்டால் பண்ணிருக்க, அதுல வந்து லோக்கல் ஹோஸ்ட் நீ பேர் வச்சிருக்க. லோக்கல் ஹோஸ்ட் மேபி மாறாதா இருக்கும். ஆனா உன்னோட யூசர் நேம் ரூட்டா இருக்கலாம். ஆனா உன்னுடைய பாஸ்வேர்ட் பென்சிலா இருக்கும். ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பாஸ்வேர்டு ஸ்டார் ஸ்டார் ஸ்டார்னு போட்டுருவோம் கோட வந்து பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா வந்து இதோடைய பாஸ்வேர்டு தெரிஞ்சுச்சுன்னா யார் வேணா உன்னுடைய சிஸ்டம் ஹேக் பண்ண முடியும். புரியுதா உனக்கு நான் சொல்றது? சோ உங்க ஸ்கூல்ல நீங்க கேட்டுக்கணும் டீச்சர் கிட்ட. இப்ப நீங்க 3 பேர் ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா 3 பேருக்குமே இது டிஃபரெண்டா தான் இருக்கணும். டிஃபரெண்டா இருந்தாதான் அது ஒர்க்கிங் ப்ரோக்ராம்னு அர்த்தம். ஏன்னா அவங்க உங்க கம்ப்யூட்டர்ல கண்டிப்பா அப்ப எல்லாம் பேசி வச்சுக்கணும். நீங்க எல்லாருமே நாங்க எல்லாருமே ஒரே பாஸ்வேர்டு வைப்போம் அப்படின்னு நீங்க பேசி வச்சுட்டு பண்ணணும். அதை which is not practically possible. So இந்த ஒரு லைன் மட்டும் it will be different in all of you. இந்த பாஸ்வேர்டு மட்டும் கோட் எல்லாம் சேமா இருக்கும். கனெக்ஷன் பேராமீட்டர்ஸ் மட்டும் டிஃபரெண்டா தான் இருக்கும். அந்த மாதிரியே பிரிண்ட் எடுத்து வச்சா நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன் அதை. பட் உங்க டீச்சரை நீங்க கேட்கணும். ஏன்னா இந்த டீடைல்ஸை சேமா திருப்பி போய் மாத்தணும் அப்படிங்கறது வந்து அவங்க இன்சிஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னானா யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து இன்புட் பண்ணிட்டு யூசர் கரெக்ட். அது அடுத்தது நான் சொல்ல வந்தேன். அடுத்தது வந்து நீங்க அதை தான் பண்ணணும். என்ன பண்ணலாம்னா நீங்க ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட் லைன்லயே வந்து ஆஃப்டர் யூ இம்போர்ட் யூ கேன் ஆக்சுவலி கெட் இட் ஃப்ரம் த யூசர். அதுவும் வந்து பெட்டர் ஸ்ட்ராட்டஜி டு டூ. என்டர் யுவர் யூசர் நேம், என்டர் யுவர் பாஸ்வேர்ட், என்டர் த டேட்டாபேஸ் நேம் நீங்க வாங்கி பண்ணிடலாம். ஸோ இன்னும் பிரச்சனையே இல்லை. அதுவும் பெட்டரான ஸ்ட்ராட்டஜி தான். சரியா? ஓகே. ஸோ அது பிகாஸ் ஐ கேம் ஹியர் ஐ ரிமெம்பர்ட் நீ போட்டு சொல்லிட்டு. சரி, டேட்டாபேஸ் பேர் வந்து ஐட்டம் டிபின்னு கொடுத்துருக்காங்கப்பா. மேலேயே கொடுத்துட்டாங்க அதை. சோ அதனால இங்க கொடுக்கல. டேட்டாபேஸ் நேம் கம்பல்சரினா இல்ல சார் சொன்னாங்க சார். ஆனா அப்ப நீ வந்து இன்னொரு லைன் கொடுக்கணும். யூஸ் அது கொடுக்கணும் நீ. அதுக்கு நம்ம இங்கேயே எழுதிட்டு போயிடலாம்ல. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீ எப்போ ப்ரோக்ராம் போட்டாலுமே ஆனா அது வந்து யூஸ் டேட்டாபேஸ் தான். அந்த டேட்டாபேஸ் குள்ள போயிட்டு தான் நீ query எக்ஸிக்யூட் பண்ணணும். So it is generally better to put it here itself so that திருப்பி நம்ம தேவையில்லாம போய் மறுபடியும் அந்த லைனை கொடுக்க தேவையில்லை. ஓகே மேம். கொடுக்கலன்னா அது ராங்கா மேம்? ராங் இல்ல. ஆனா அந்த நீ பின்னாடி இப்போ எக்ஸாம்ல இதுக்கு half மார்க் இருக்கும். சோ நீ கீழ வந்து அப்ப ஃபர்ஸ்ட் லைன்ல யூஸ் கொடுத்துருக்கணும் நீ கண்டிப்பா. யூஸ் கொடுக்கலன்னா ராங். கொடுக்கலன்னா ராங். அதுக்கு half மார்க் கட் பண்ணிடுவாங்க. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் செகண்ட் லைன் நம்ம எப்பயுமே தெரிஞ்ச கனெக்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ கர்சர் இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் நீங்க மாத்தவே தேவையில்லை. கனெக்ஷன் டாட் கர்சர். அதே லைனா? நெக்ஸ்ட் யார் சொல்றீங்க? சொல்லவே இல்லை யாருமே. ஆஹா, நான் இப்பதானே படிச்சோம். நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ண போறோம் நம்ம இதுல? ஆட் பண்ண போறோம். இன்புட் நம்ம கமாண்ட் கொடுக்கணும் மேம். இதுக்கு ஒன்னொன்னா வாங்கணும் இல்லையா? சோ லெட்ஸ் டேக் ஓ ஆமா எஸ் மேம். நம்ம வந்து வாங்கணும். இன்ட் கமா இன்புட் கமா என்டர் ஐட்டம் நேம் நம்பர் கொடுத்திருக்கிற பாராமீட்டர்ஸ் பார்த்து. அதுக்கப்புறம் வந்து இன்புட் யூஸ் பண்ண போறோமா இல்ல டாட் ஃபார்மேட்? டாட் ஃபார்மேட் போட்டுடலாம்ப்பா. என்டர் ஐட்டம் நேம்னு போடணும். அதே மாதிரி நம்ம ரெண்டு வேல்யூஸ் எடுக்கணும். வித் ரெண்டும் வந்து மத்த ரெண்டுமே கூட அதே மாதிரி இன்ட் இன்புட் ஃப்ளோட் இன்புட் தான். இது ஃப்ளோட் ஆகும். ஏன்னா அவங்க டைப் வந்து ஃப்ளோட்டா கொடுத்திருக்காங்க. இது வந்து இன்டா கொடுத்திருக்காங்க. சரியா கண்ணா? சோ இது வந்து ஜெனரலா we have to get the inputs. ABCD வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் கமாண்ட் எழுதணும். வந்து query is equal to அது வந்து
insert into insert into table name table name இல்லையா? So insert into stationery into stationery values. அதுக்கப்புறம் மேம் ஒரு கமா போட்டுட்டு கமா கிடையாது இல்ல பிராக்கெட்ல மேம் கமா empty. மேம் நான் கமா பிராக்கெட்டை ரொம்ப இன்டர்சேஸ் பண்ணி வாயிலிருந்து வருது மேம். அது மாதிரி பிராக்கெட் போட்டுட்டு உள்ள 4 கர்லி பிராக்கெட்ஸ் போட்டாச்சா? போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடுவோமா? அதுக்கப்புறம் வந்து ஃபார்மேட் ABCD. என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபார்மேட் யூஸ் பண்றாங்களா பெர்சன்டேஜஸ் யூஸ் பண்ணாங்க? ஆமா ஃபார்மேட் தான் யூஸ் பண்றாங்க. டாட் ஃபார்மேட் ABCD. மேம் இங்க ஃபங்க்ஷன் வரும்ல ஏன்டா கண்ணா? ஆட் அண்ட் டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன். ஓ இங்கயா? சரி அப்ப நம்ம இந்த இடத்துல போட்டுப்போமா? def add and display. மேம் அந்த டாட் நெசசரியா மேம்? பிகாஸ் நான் இந்த எக்ஸாம்பிள் டாட் போடணும். நீ queryக்கு அப்புறம் டாட் போட்டு தான் ஆகணும்டா கண்ணா. சரி query டாட் ஃபார்மேட் போட்டுட்டு ABCD போட்டாச்சு. இப்போ வந்து எக்ஸிக்யூட் தானே? சோ கனெக்ஷன் கர்சர் டாட் எக்ஸிக்யூட் கர்சர் டாட் எக்ஸிக்யூட் query connection dot commit connection dot commit connection dot close. சரி இப்போ பண்ணிட்டோமா? இப்போ பாதி முடிச்சிட்டோம் இப்போ ஃபங்க்ஷன்ல அவங்க சொன்னது. இப்போ அவங்க டிஸ்ப்ளேவும் பண்ண சொல்றாங்க ஒரே ஃபங்க்ஷன்ல. யூசுவலா நம்ம 2 ஃபங்க்ஷன் எழுதுவோம் இல்லையா? 3 மார்க்ல கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமா இப்போ க்ளோஸ் பண்ணக்கூடாது. கமிட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம திரும்பவும் அதே கனெக்ஷன்லயே இன்னொரு query எழுதிக்கலாம். சோ query 2 வச்சுட்டு select star from stationery where price greater than 120. select என்ன கேக்குறாங்க? all the records தானே? அப்ப ஸ்டார் தான். select star from stationery டைரக்டாவே query எழுதிடலாம். இங்க ஃபார்மேட் தேவையில்ல. சோ இப்போ வந்து அதே தான் கர்சர் டாட் எக்ஸிக்யூட் query. இதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணும்ல? ஆமா இது எக்ஸிக்யூட் பண்ண அப்புறம் டிஸ்ப்ளே பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுவோமா? எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஃபார் கனெக்ஷன் இதுக்கு கமிட் பண்ண fetch all பண்ணோம்ல. fetch all பண்ணாமே இவங்க வர்க் பண்ண வைக்கறாங்க. fetch all வர்க் ஆகுமாப்பா? பண்ணாது தானே? cursor dot fetch all னு போடணும்ல? போடணும் தானே? யூசுவலா போடுவாங்க. அவங்க போடாம அவங்க என்ன பண்ணிருக்காங்க? fetch all இவங்க இப்படியே போட்டிருக்காங்க ஃபார் ஆர் இன் கர்சர்னு போட்டிருக்காங்க. அதான் சொல்றாங்க. இப்படியே போட்டாலே வர்க் அனுப்பிட்டு நம்ம பார்த்தோம் இதை நினைக்கிறேன். நம்ம ஒரு பிராக்டிகல் பண்ணும்போது இது பண்ணிருக்கோம். வேண்டாம் ஃபெட்ச் பண்ணாமே வர்க் ஆகுது ஆக்சுவலா. பட் ஃபெட்ச் போட்டா ராங் இல்ல. இங்க வந்து ஐடியா நம்ம என்ன பண்ணுவோம்னா ரோஸ் இஸ் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெட்ச் ஆல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம். அவங்க கர்சர்ல இருந்தே பிரிண்ட் பண்றாங்க. யாருன்னு போடுவேன் நான் யூசுவலா. இப்படியே கொடுத்திருக்காங்க. ஆன்சர் கீழ இவ்வளவு தான் கொடுத்திருக்காங்க அவங்க. சோ ஓகே எனிவே we have printed everything now. இதுக்கு அப்புறம் நீங்க சொல்ற எக்ஸ்ட்ரா ஸ்டேட்மென்ட் போட்டா தப்பு இல்ல? connection dot close yes ma fetch all ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டேட்மென்ட் போட்டா அவங்க கட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது கரெக்டா வர்க் ஆகும். பட் அது இல்லாமயே கூட வர்க் ஆகுது. இதே மாதிரி நாங்க பைனரி ஃபைல்லயும் ஒண்ணு பார்த்தோம். அங்கேயுமே கூட ஐ திங்க் இதே மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ இருந்துச்சு. அது டெக்ஸ்ட் ஃபைல்ல ரீடருக்கு ரீட் பண்ணும் போதே ஓபன் பண்ண உடனே வந்து ஐ திங்க் we were able to access it நினைக்கிறேன். ஏதோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. எனிவே நம்ம ஜெனரலா படிக்கிற ஸ்டாண்டர்ட் நம்ம அப்படியே படிச்சுக்கலாம்ப்பா. இது வந்து ஆன்சர் கீழே இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் ராங். நம்ம யூஸ்வலா இங்க ஒரே ஒரு லைன் எக்ஸ்ட்ரா போடுவோம். ஸோ ரோஸ் இஸ் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெட்ச் ஆல்னு போடுவோம். போட்டுட்டு ஃபார் ஆர் இன் ரோஸ்னு போடுவோம். அவ்வளவுதான் சேஞ்ச் நமக்கு. ஸோ அந்த ரோஸ் போட்டீங்கன்னா இங்க ஆர் இன் ரோஸ்னு போட்டு பிரிண்ட் ஆர் போடுவோம். ஸோ பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லை. கனெக்ஷன் டாட் க்ளோஸ் பண்ணியாச்சுப்பா. ஸோ அவ்வளவுதான். இங்க இம்போர்ட் பண்றதுக்கு இன்புட் டேட்டா, கிரியேஷன் ஆஃப் query, எக்ஸிக்யூட்டிங் query, கமிட் எழுத சொல்றாங்க. செகண்ட் query, displaying data. பெரிய ப்ரோக்ராம் ஒரே ப்ரோக்ராமா கேட்டாங்க 4 மார்க்ல இந்த क्वेश्चन, which is actually good only. Yes, so I think this is fine. யாரும் டவுட் கேட்கல. ஸோ நம்ம இதை அடுத்ததை முடிச்சுட்டு வந்துருவேன். அந்த கொஸ்டின் மாறின கொஸ்டின் உள்ள போய் படிக்கணும். அந்த கொஸ்டின் திரும்ப சரி இது இங்க இருக்குதா? ஓப்பன் திஸ் இன் பிகர் வே. பண்றாங்கப்பா.
அந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த லேட்டஸ்ட் பேப்பர் நான் எடுக்காம விட்டுருக்கேன். ஸோ ஐ வில் ஜஸ்ட் டேக் த லேட்டஸ்ட் பேப்பர். நான் போன வாட்டி அப்படிதான் கொடுத்துருந்தாங்க. கொஸ்டின் ரொம்ப வேகா இருந்துச்சு அந்த கொஸ்டின். நான் சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம், எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை மாத்திட்டாங்க அவங்க. புட்ட பைனரி ஃபைல் ஒன்லி தேர். நம்ம டவுன்லோட் பண்ணேன் நான், பட் ஐ எம் நாட் ஷூர் வேர் ஐ சேஞ்ச் இட். ஏன்னா போன பேப்பர் 10 பேஜஸ் இருந்துச்சு பாருங்க, இங்க 11 பேஜஸ் வந்துருச்சு இதுல. சோ இங்க பாருங்க பைனரி ஃபைல்ல மாத்திட்டாங்க கொஸ்டின். போன கொஸ்டின் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ தே ஆர் மேக்கிங் இட் a mandatory binary file question. சரியா? அண்ட் நீங்க பாருங்களேன், நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, ரைட் a function to update the data of candidates. இது வரைக்கும் கேட்டதே கிடையாது அவங்க. நம்ம வந்து இது வரைக்கும் போர்டு எக்ஸாம்ல வந்து அப்டேட் டெலீட் பைனரி ஃபைல்ல கேட்க மாட்டாங்கன்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம ப்ராக்டிகலுக்கு படிச்சுக்கலாம், பட் தியரியில கேட்டதே கிடையாது. ஆனா இங்க பாருங்க சூப்பரா கேட்டிருக்காங்க. which means our job is now getting little more. பைனரி ஃபைல்ஸ் நம்ம டெம்ப்ளேட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய போட்டிருக்கோம். ஸோ போடும்போதே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணோம். இஃப் யூ ரிமெம்பர் we did add என்னப்பா நீ அந்த 2 மாடல் போட்டோம் இல்லையா? நம்ம அவங்க என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் ஆன்சர் கீழே இதுல. பட் ஐடியலி வந்து ரெண்டுமே எது போட்டாலும் கரெக்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஓஎஸ் வச்சும் போடலாம்னு தான் நினைக்கிறேன். ஆன்சர் கீ எடுத்துப்போம் அப்படியே இருக்கு. ஆனா ஓஎஸ் வச்சு போட்டா ரொம்ப பெருசா போகும். ஆமா 5 மார்க் இருக்குல்ல, நீங்க எல்லாம் எழுதுறீங்கல்ல, நிறைய தானே எழுதுறீங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ்க்குலாம் 5 மார்க்ஸ் வருதுன்னா ஜாலியா எழுதுவீங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ ஆனா இங்க வந்து நம்ம யூஸ்வலா கேட்க மாட்டாங்க. நம்ம இன்புட் பண்ணி டிஸ்பிளே பண்ண சொல்லுவாங்க. இங்க பாருங்க ரைட் அ ஃபங்க்ஷன் டு இன்புட், அதே தான். ரைட் அ ஃபங்க்ஷன் டு அப்டேட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரைட் அ ஃபங்க்ஷன் ரீட் அண்ட் டிஸ்பிளே த டேட்டா ஆஃப் or not. ஸோ ஒரு சர்ச் கண்டிஷன் மாதிரி, சர்ச் அண்ட் டிஸ்பிளே மாதிரி கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் இவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் அவங்க கேட்டதே கிடையாது கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்குலாம். ஸோ இது மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறாங்க. யூஸ்வலா பைனரி ஃபைல் 3 மார்க் கொஸ்டினா இருக்கும். கூட 1 மார்க்குக்கு வந்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டெக்ஸ்ட் அண்ட் பைனரி ஃபைல்ஸ்னு கேட்பாங்க. ஸோ உங்க பேட்டர்ன் இப்படிதான் வரப்போதா அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் தெர் இஸ் அ ஹையர் ப்ராபபிலிட்டி தட் இந்த மாதிரி கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ பைனரி ஃபைல்லயே இன்னும் கொஞ்சம் நிறைய நீங்க படிக்கணும். அதாவது இப்ப அப்டேட் கேட்கறாங்கன்னா எக்ஸாம்ல அப்டேட் கேட்கணும்னு அவசியம் இல்லை, டெலீட் கேட்கலாம் அவங்க. இல்ல வேற என்னெல்லாம் கேட்கலாம்னு பாருங்க. ஒரு பைனரி ஃபைல படிச்சு ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியா நிறைய பைனரி ஃபைல் ப்ரோக்ராம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் இனிமேல். ஏன்னா அவங்க they are not asking you straight template. டைரக்டா எப்ப பார்த்தாலும் அதையே கேட்பாங்க. நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். ஒரு ஆட் பண்ணு, சர்ச் பண்ணு, டிஸ்பிளே பண்ணுங்கிறதையே மாத்தி மாத்தி அதே தான் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் போய் they are asking update. ஸோ அப்போ அப்டேட் கேட்டிருக்காங்கன்னு சொன்னாலே நம்ம கொஞ்சம் முடிச்சுக்கணும். இப்போ they might ask you something else related to binary file. ஸோ இது நம்ம படிக்கணும். இதை போடுவோம். அதுக்கு முன்னாடி finish 37 and come back. ஸோ 37 பாருங்க, நமக்கு இதே தான் எப்பயுமே கேட்கிற அதே நெட்வொர்க் கொஸ்டின் தான். What I will do is I will again take this first half. மேம் அதே பைனரி ஃபைல்ல சர்ச் பைனரி கூட இருக்கலாம். ஆமாப்பா, சர்ச் நம்ம பண்ணிருக்கோம். எல்லாமே பண்ணோம். பட் நம்ம வந்து ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எல்லாமே பண்ணிருக்கோம். தியரியில கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிருந்தோம். பட் இப்போ தியரி கேட்டதுனால நம்ம படிக்கணும் அதை வந்து கொஞ்சம். ஓகே. ஸோ நீ சொல்ற மாதிரி கொஞ்சம் பெருசா இருந்தாலும் வேற ஆப்ஷன் இல்லை நமக்கு இப்போ. ஏன்னா அவங்க கேட்கறாங்க, முன்னாடி கேட்கவே மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ப்ராக்டிக்கலுக்கு மட்டும் படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட். அப்டேட் क्वेश्चनக்கு மார்க்கிங் ஸ்கீம்ல என்ன கொடுத்திருக்காங்க? அதான் பாக்குறேன்டா, நான் ஒரே நிமிஷம் போட்டு வந்துடுறேன். நம்ம எல்லா கொஸ்டினும் பண்ணதான் போறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஈஸி கொஸ்டின் நீங்க எல்லாம் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். முடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் தேவையில்லை, நம்ம பழைய ஃபைல் தேவையில்லை. சரி, பிகாஸ் திஸ் இஸ் தி லாஸ்ட் கொஸ்டின். அதை முடிச்சுட்டு பைனரி ஃபைல் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். அப்பனா ஐ திங்க் டயக்ராம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நவ் யூ கேன் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் ஃபார் மீ. ஸோ எப்பயுமே ஸ்டாண்டர்டா கேட்கிற சர்ப்ரைஸ் இல்லாத ஒரு கொஸ்டின்னா அது இதுதான் இல்லையா? நம்ம எப்படி படிச்சிருக்கோமோ அதே மாதிரி கேட்டிருக்காங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்கலாமா மேம்? சொல்ல ஆக்சுவலி எங்க இதுல வந்து எங்க பேப்பர்ல வந்து மோடம் எங்க வைக்கணும்னு கேட்டிருந்தாங்க மேம், நாட் சர்வர். மோடம் வந்து ஐடியலி மோடமையும் வந்து நம்ம மெஜாரிட்டி கம்ப்யூட்டர்ஸ் எங்க இருக்கோ ஒரே ஒரு மோடம் வச்சா போதும். நம்ம லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஆஃபீஸ் வச்சு ரன் பண்றேன். நான் என் ஆஃபீஸ்ல வந்து 100 கம்ப்யூட்டர்ஸ் வச்சிருக்கேன். நான் ஒரு கனெக்ஷன் தான் எடுப்பேன் நான் இல்லையா? ஐ வில் டேக் அ ஹேத்வே கனெக்ஷன், ஐ வில் டேக் அன் ஆக்ட் கனெக்ஷன். அப்ப எனக்கு ஒரே ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான். உங்களுக்கு அது டிஃபரன்ஸ் புரிஞ்சுச்சுன்னா தான் இது நல்லா புரியும் உங்களுக்கு. அப்ப இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இஸ் தட் ஏஜென்சி which gives you the network connection. அது முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா VSNL BSNLன்னு வச்சிருந்தாங்க. பாரத் சஞ்சார் நிகாம் வந்து டெலிபோனுக்கு, விதேஷ் சஞ்சார் நிகாம்ன்றது அதுதான் முதல்ல இருந்துச்சு. மோனோபோலி, அவங்க மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்க ஐம் டாக்கிங் அபவுட் 20 years ago. நாங்க ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் வரும்போது அப்ப நாங்க என்ன பண்ணோம், ஒரு போன் கொடுத்துருவாங்க. ஒரே ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரே ஒரு மோடம், அது ஒரு போனோட கனெக்டா இருக்கும். ஸோ ஒன்லி ஒன் கனெக்ஷன் பர் கம்ப்யூட்டர். தட் வாஸ் தி கான்செப்ட் 20 years ago.
தென் 10 இயர்ஸ் இப்போ 10 இயர்ஸா என்னன்னா there are multiple players coming in. ஸோ நிறைய இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. இப்போ நான் வந்து என்னோட சிஸ்டம்க்கு let's say I'm using app connection. இப்போ நான் வீட்ல இன்னொரு ISP யூஸ் பண்றேன். அப்போ நான் அங்க வந்து ஹேத்வே யூஸ் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ 2 டிஃபரெண்ட் ISPs நான் யூஸ் பண்றேன். ஸோ என்கிட்ட 2 டிஃபரெண்ட் மோடம் இருக்கு. புரியுதா? நான் 2 டிஃபரெண்ட் மோடம் நான் வச்சிருக்கேன். எதுக்கு வச்சிருக்கேன்னா எனக்கு இருக்கிறது 2 கம்ப்யூட்டர் தான். ஆனா நான் 2 டிஃபரெண்ட் கனெக்ஷன் வச்சிருக்கேன். அப்ப எனக்கு 2 வேணும். பட் இவங்க என்ன கேக்குறாங்கன்னா நம்ம கிட்ட நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. ஆனா நான் மோடம் எங்க வைக்கணும்னு சொன்னா நான் வந்து ஒரு கிளியரா எழுதணும். ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருந்தா ஒரே ஒரு மோடம் போதும். அண்ட் அந்த மோடம் நிறைய கம்ப்யூட்டர் இருக்க இடத்துல வச்சா கனெக்ஷன் ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு எழுதணும். ஓகே இல்ல ஒவ்வொரு அட்மின் பிளாக்கும் வந்து பிளாக்லயே வெச்சா ஓகேயா அட்மின் ஆமா பிளாக் அப்படிதான் வைக்கணும் இல்லையா? ஏன்னா அதுலதான் நிறைய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் இந்த எக்ஸாம்பிள் படி வந்து அட்மின் பிளாக்ல 30 இருக்கு. இது நெட்வொர்க் டிசைன் கொஸ்டின் தான். இதை நீங்க 1 வேர்டா எழுதாதீங்க. நான் திருப்பி அதை தான் சொல்வேன். இதை 1 வேர்டா எழுதாதீங்க. ஒரு 5 மார்க் கொஸ்டினா ட்ரீட் பண்ணுங்க. உங்களை டிசைன் பண்ண சொல்றாங்க, நல்லா எழுதுங்க கதை. இதுல இப்போ நீங்க கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கீங்கிறத டீச்சருக்கு புரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். ஸோ நான் என்ன சொல்வேன், ஒருவேளை வந்து இந்த அட்மின்ல இருக்கிற எல்லாருமே வந்து ஒரே ஒரு ISP தான் வச்சிருக்காங்கன்னா ஒரே ஒரு மோடம் போதும். இப்போ ஒரு மொத்த பிளாக்குக்குமே இந்த மொத்த கம்பெனிக்குமே வந்து ஒரே ஒரு ISP தான் இருந்தா ஒரு மோடம் போதும். அந்த மோடமா அட்மின் பிளாக்ல வச்சா பெட்டர். ஏன்னா அங்க நிறைய கம்ப்யூட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அவ்வளவுதான். இது ஃபுல்லா எழுதணுமா மேம்? எழுதணும்பா, எழுதணும். இதுக்கு சரியா நம்ம ஜெனரலா ரொம்ப மதிக்கிறது இல்ல. அட்மின் பிளாக்ல மட்டும் எழுதி விட்டுட்டேன். இல்ல ஸ்கூல்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா பட் போர்ட் எக்ஸாம்க்கு போகும்போது ஃபுல்லா எழுதிருங்க. ஏன்னா அங்க வந்து we cannot take a risk. We have to explain to the because என்ன சொல்லிருப்பாங்கன்னா இங்க ஆன்சர் கீ நீங்க என்ன கொடுத்திருந்தாலுமே கூட ஃபர்ஸ்ட் டே அங்க வந்து எங்க கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா கரெக்ஷன் பண்ணும்போது. அப்ப அவங்க சொல்லுவாங்க அக்செப்ட் எனி ரெலவென்ட் ஆன்சர்னு சொல்லுவாங்க அங்க. அப்ப வந்து நெட்வொர்க்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் டாபிக். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கூட தெரியாது. நீங்க புது புது டேர்ம்ஸ் நிறைய இருக்கும். நான் சொல்லிட்டே இருப்பேன் நிறைய பேர்கிட்ட. நான் கரெக்ஷனுக்கு போகும்போது கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆன்சர் கீழ வந்து ஆண்ட்ராய்டு iOSன்னு இருந்துச்சு. இதுதான் ஆன்சர் கீழ இருந்துச்சு. ஒரு பையன் வந்து ஐஸ்கிரீம் ஜெல்லின்னு எழுதியிருந்தான். சரியா? ஐஸ்கிரீம் ஜெல்லி சாண்ட்விச் ஏதோ ஒன்று எழுதியிருந்தான். இந்த மாதிரி ஏதோ பேர் எழுதியிருந்தான் ஒரு பையன். அடுத்த 2 பேப்பர் கழிச்சு இன்னொரு பையனும் அதே மாதிரி ஏதோ ஒரு காமெடி நேம்ஸ். அதெல்லாம் எனக்கு அப்பெல்லாம் இப்பதான் எனக்கு தெரியும். அந்த பேப்பர் கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். சோ இது வந்து என்னன்னா ஒரு டீச்சர் சும்மா கரெக்ஷன் பண்ணி தப்பு போட்டோம். நாங்க ஒரு 10 பேப்பருக்கு தப்பு போட்டுட்டோம். ஏன்னா ஆண்ட்ராய்டுன்னு எழுதல அண்ட் iOS எழுதல அப்படின்றதுக்காக தப்பு போட்டாச்சு அந்த பேப்பர்ஸ் எல்லாம். தென் சடன்லி என்ன ஆச்சுன்னா ஒரு யங் டீச்சர் அவங்க அப்பதான் ஐ திங்க் ஜஸ்ட் ஃபினிஷ்ட் காலேஜ் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு இந்த டெக்னாலஜி நிறைய தெரிஞ்சிருந்துச்சு. அவங்க ரொம்ப பயந்து நிறைய சீனியர் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மேம் ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ எங்களுக்குலாம் வந்து என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஹெட் எக்ஸாமினர் கூப்பிட்டு நாங்க போய் கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு பார்த்தா இந்த ஆண்ட்ராய்டு ஐ திங்க் யூ ஷுட் பி அவேர். அதெல்லாம் அவங்க வந்து ABCDல பேர் வைப்பாங்களாமே. ஐஸ்கிரீம் அப்படின்னா அது ஒரு இருக்கான். ஒரு போன்ல போடுற ஒரு OSக்கு பேர் இருக்கான். ஐஸ்கிரீம் ஜெல்லி இந்த மாதிரிலாம் பேர் வச்சிருக்காங்க. அதெல்லாம் இருக்கு. ஸோ தி ஆன்சர் இஸ் நாட் டெக்னிக்கலி ராங். ஸோ தே ஆஸ்க்ட் அஸ் டு அவார்ட் மார்க்ஸ். ஸோ ABCDEFGH நிறைய வச்சு நிறைய பேர் வச்சிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ ஆண்ட்ராய்டுங்கிறது நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கு, iOSங்கிறது டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா இப்ப இந்த மாதிரி வந்து டிஸ்கிரிஷன் ஆஃப் தி எக்ஸாமினர்னு நிறைய இருக்கும். அப்போ ஆன்சர் கீழே இருக்கிறது தான் நமக்கு ஆன்சர்னு கிடையாது. இங்க which is the most appropriate location நீங்க எங்கேயா போட்டுட்டு தென் உன்னுடைய டோபாலஜி படி இது கிடையாது வேற நீ சொன்னாலும் உனக்கு அவார்ட் மார்க்ஸ் ஃபார் எனி கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிடுவாங்க. நெட்வொர்க்ஸ் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் there is no hard and fast rule that இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்க உங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைச்சிடும். சரியா? ஓகே, கம் பேக் ஹியர். சஜஸ்ட் இது ஓகே சர்வர் தான். இது ஒரு வேஸ்ட் क्वेश्चन தான். என்ன பண்ணிக்கலாம்? So first ஒன்னுக்கு வந்து admin போட்டுருவோம். எழுதிட்டு ஏன்னா வந்து we can always say there is more number of computers. Okay. Connect all the computers within each building. So இங்க வந்து நான் switch தான் போட்டுப்பேன் இல்லையா? Within each building னு சொன்னாலே switch. Draw the connection various buildings within the Mumbai campus. இங்கக்குள்ள போடுறதுக்கு என்னன்னு பார்ப்போம். நான் வந்து shortest distance வந்து ட்ரை பண்ணுவேன். admin to food, admin to media போட்டுட்டு admin to decorators போட்டனா ஸ்டார் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க சர்வர் எங்க வைக்கணும்னு சொன்னீங்களோ அததான் நீங்க சென்டர்ல வைக்கணும் ஸ்டார் டோபாலஜில. நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு வெட்டி சிஸ்டம் கொண்டு போய் போட. இங்க ஆக்சுவலா கம்மியா இருக்கு. டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 30, 18, 25 இருக்கு. சம்டைம்ஸ் 120 இருக்கும். அப்போ 20 கம்ப்யூட்டர்ஸ் இருக்க ஒரு வேஸ்ட் பிளேஸை கொண்டு போய் நீங்க வந்து சர்வர்னு வைக்க கூடாது. அதுதான் வந்து மெயின் ஏரியா நீங்க வைக்க கூடாது. சோ நீங்க எதை வந்து நீங்க அட்மின்னு சொல்லிருக்கீங்களோ எது சர்வர்னு சொல்லிருக்கீங்களோ அதை தான் நீங்க வந்து சென்டரா வச்சுக்கணும். அப்புறம் இங்க டிஸ்டன்ஸ் எழுதுங்க.
admin to food வந்து 42 meters, admin to media வந்து 96 meters. மேம் நம்ம பஸ் டோபாலஜிலயும் போடலாம்ல மேம்? ஆமாப்பா. சோ நான் வந்து என்ன சொல்லுவேன், அதான் சொல்லியிருக்கேன், இங்க லே அவுட் 1 அப்படின்னு நான் போட்டுட்டு ஸ்டார் டோபாலஜி நீங்க எழுதிடுவேன். இதே வந்து இங்க வந்து பஸ் பாசிபிளான்னு நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். ஃபுட் டு டெக்கரேட்டர்ஸ் போய் டெக்கரேட்டர்ஸ் டு மீடியா வந்து அதுக்கப்புறமா ஃபுட் டு அட்மின் போனோம்னா ஃபுட் டு டெக்கரேட்டர்ஸ் டு மீடியா அண்ட் தென் டு அட்மின் நம்ம போனோம்னா 46 42 மீடியா டு அட்மின் 96 வேண்டாம். மேம் அட்மின் ஃபுட் மீடியா அட்மின் டெக்கரேட்டர்ஸ். ஃபுட் admin to food 42. இப்போ நீங்க வந்து டோட்டல் லென்த் கவுண்ட் பண்ணுங்க. இங்க வந்து 40 40 80 80 90 90 plus 96 வந்து 186 மீட்டர் ஆஃப் கேபிள் லென்த் யூஸ் பண்றீங்க. இங்க பாருங்க 1 2 3 120 130 அப்பா. சோ இது வந்து நீங்க பஸ்ன்னு சொல்லிக்கலாம். அட்மின்ல ஆரம்பிச்சு ஃபுல்லா போடுற டோபாலஜி. இதுல மினிமம் கேபிள் லென்த் யூஸ் ஆகுது. ஒரு எவ்வளவு 50 மீட்டருக்கு மேல கம்மி ஆகுது. இங்க வந்து 186 மீட்டர் இருக்கு. அடுத்தது பாருங்க 96 வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு ரிப்பீட்டரே யூஸ் பண்ற அளவுக்கு லாங் டிஸ்டன்ஸ் இது. சிக்னலோட குவாலிட்டியும் குறைய சான்ஸ் இருக்கு. இங்க அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அழகா 2 டயக்ராமையும் வரைங்க. நம்ம வந்து லெஸ் தென் மோர் தென் 100க்கு தானே மேம் வரையணும்? உங்க புக்ல வந்து 17 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கீ பாப்போம் வரேன். சரி முடிச்சிட்டோமா? அதை மட்டும் பார்த்துருவோம். ரிக்வயர்மெண்ட் ஆஃப் ரிப்பீட்டர் வந்து நான் என்ன சொல்வேன், லே அவுட் 1 யூஸ் பண்ணா எஸ் சொல்வேன், லே அவுட் 2 யூஸ் பண்ணா நோ சொல்வேன். இது ஆல் ஆப்வியஸா இது வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்காக. நான் 5th क्वेश्चन வந்து ஐ திங்க் வீடியோ கான்ஃபரன்சிங் ஏ தான் நினைக்கிறேன். ஆருக்கு வந்து லேன் தானே நமக்கு, ஏன்னா ஒரே கேம்பஸ்குள்ள தான் இருக்கு. ஸோ லேன் யூஸ் பண்ணுவோம். என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். லாஸ்ட் क्वेश्चन. வரேங்க. அட்மின் பிளாக் போட்டாங்களா, ஸ்விட்ச் அவ்வளவுதான், எதுவுமே இல்ல பாருங்க. 1 மார்க் கரெக்ட் ஆன்சர். பாருங்க நான் சொன்னேனா இல்லையா, ஆர் எனி அதர் கரெக்ட் லே அவுட். சரியா, நீங்க எந்த லே அவுட் போட்டாலும் உங்களுக்கு மார்க் உண்டு. நம்ம ஒரு क्वेश्चन மிஸ் பண்ணிட்டோமா, வாட் டைப் ஆஃப் கேட்டிருக்காங்க போல இருக்கு. தேவையில்லைன்னு தான் சொல்றாங்க. நீங்க 100 மீட்டர் தான் எடுத்திருக்காங்க. ஒரு क्वेश्चन விட்டோமா நம்ம. Which cable would you suggest for the most efficient data transfer? அப்ப ஏன் கோவாக்சியல் கேபிள், ஆப்டிகல் ஃபைபர் தானே சொல்லிருக்கணும். ஆன்சர் ஏன் தப்பா கொடுத்திருக்காங்களா? அப்ப கரெக்டா படிக்கணுமா நம்ம क्वेश्चन? Most efficient data transfer na, I think it has to be optical fiber. I don't think they cannot give coaxial cable here. I don't think that is the correct thing. So layout போட்டுட்டு நான் வந்து optical fiber. அடுத்து பாருங்க அவங்க optical fiber cableனு கொடுத்திருக்காங்க. அடுத்த ஆன்சர்ல அவங்களே ஏதாவது மாதிரி பண்ணுவாங்க. ஆன்சர் கீ தப்பு இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க 4th क्वेश्चनக்கு வந்து optical fiber cable used for the network can carry data to much longer distances. So repeaters தேவையில்லைன்னு சொல்றாங்க. அப்பனா they are themselves conflicting themselves. It's not coaxial cable. எக்கனாமிக்ங்கிற வேர்ட் அவங்க கொடுத்தா மட்டும்தான், நம்ம எக்கனாமிக்கலி கனெக்ட்னு சொன்னாதான் நம்ம கோஆக்சியல் கேபிள் சொல்லணும். எஃபிஷியன்ட்லி கனெக்ட்னு சொன்னா நம்ம ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் தான் சொல்லணும். சரியா, ஓகே. இப்ப கீர்த்தனா உன்னோட क्वेश्चनக்கு போவோம். என்ன பண்ணிருக்காங்கன்னு பாப்போமா. இதுக்கு எந்த மெத்தட்னு பார்த்து அப்புறம் நம்ம ப்ரோக்ராம் போட்டுடலாம். ஓகே. சோ எழுதி போயிட்டே இருக்காங்களே இவங்க. சீக்கு போடுறாங்களா, ஸ்டேட் கேண்டிடேட்ஸ். என்னப்பா இவ்வளவு பெருசா எழுதிருக்காங்க. 5 மார்க் ஏதோ பெரிய எஸ்ஏ மாதிரி எழுதிருக்காங்க. இன்புட் ஓகே நம்ம பண்ண மாதிரி தான் பண்றாங்க. அப்பெல்லாம் வேஸ்ட், நம்மளே போட்டு நம்ம மாதிரியே எழுதிக்கலாம். அப்டேட்டுக்கு அவங்க எதுவுமே ரிமூவ்லாம் பண்ணல, திருப்பி போய் ஓவர் ரைட் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான், அந்த பழைய ஃபைல் மேல திருப்பி போய் ஓவர் ரைட் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான். சோ இன்னும் ஈஸியா போட்டாங்க. ஒரு எனி அதர் லாஜிக் கொடுத்துருப்பானே ஏதாவது. போடல இங்க கரெக்டா அவன். சரி ஓகே, ஆனா எடுத்துப்பாங்கப்பா, எந்த லாஜிக்னாலும் எடுத்துப்பாங்க. சரியா, லாஸ்ட் இந்த ப்ரோக்ராம் மட்டும் பைனரி ஃபைல் போட்டு முடிச்சிருவோம். அதை முடிச்சோம்னா we are done for today. At least paper will be completed for us. சரி, இப்ப ஃபைல் ஹேண்ட்லிங்ல நம்மளுடைய போட்டுடலாமா, ப்ரோக்ராமாவே போட்டுடலாம். இதை டைம் ஒரு 10 நிமிஷம் எடுத்து முடிச்சிடலாம். ஏன்னா அது ஃபுல் ப்ரோக்ராமா இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஆகும். நமக்குமே ஃபுல்லா போட்டோம்னா ஒரு ரிவிஷன் ஆகும் பைனரி ஃபைல்ஸ் ஃபுல்லாவே. நீங்க தான் சொல்ல போறீங்க. ஃபைல் ஹேண்ட்லிங் யாரு? டிஏவி தானே. யார் இருக்கீங்க டிஏவி? நமக்கு ஹரிஷ் இருப்ப, திரிஜகதி இருக்கியா? திரிஜகதி இருக்க,
கிருஷ்ணாவும் சொல்லலாம், சம்ஹிதாவும் சொல்லலாம். ஃபைல் ஹேண்ட்லிங் எல்லாமே வந்து we have already done. எஸ் டாக்கா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்பா? இம்போர்ட் பிக்கலாம். நீங்க தான் சொல்ல போறீங்க, சீக்கிரம் ஃபாஸ்டா சொல்லுங்க. ஃபாஸ்டா முடிச்சா ஃபாஸ்டா வீட்டுக்கு போலாம். இம்போர்ட் பிக்கிற்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நான் அவங்க போன மாதிரி பண்ண போறோம், நம்ம பண்ண மாதிரியே பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சொன்ன ஃபங்க்ஷன் எழுத போறோம். define a function to input data and append it to a binary file. So first வந்து def append. என்னடா ஆச்சு, சொல்ல மாட்டேங்கிறீங்க யாருமே? பைனரி ஃபைல் மறந்து போயிட்டீங்களா நீங்க? f is equal to open F is equal to open ஒரு பேர் file கொடுத்துக்கோங்க. name நம்ம கிரியேட் பண்ணலாம். ஆமாப்பா, இதுவுமே அவங்க கொடுக்குற ரெக்கார்ட்ஸ் கேண்டிடேட் ஐடி கேண்டிடேட்னு போடுவோம். கேண்டிடேட் டாட் டாட் append மோட்ல மேம். append binary மோட்ல போட்டாச்சு. ab ஃபைல் நேம் கொடுக்கலன்னா நம்மளே இன்புட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமா இல்லனா? ஆமாமா, இன்புட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஒண்ணு நம்மளே கூட போடலாம். 5 மார்க்ல நீயே பார்த்தல, பெருசா போயிட்டே இருக்கே. சோ we assume everything and do. அவன் கொடுக்காத வரைக்கும் நமக்கு ஜாலி தான். கொடுத்தாதான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி போட்டாலும் எல்லாமே இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. கிட்ட அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் கீ வச்சு அவங்க கரெக்ஷன் பண்ணவே மாட்டாங்க. டீச்சர்ஸ் வந்து they will go by what they already know தான். அவங்க கொடுத்துட்டாங்கிறதுனால அதை வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க யாருமே. ஸோ நீ அது கவலைப்பட தேவையில்லை. நம்ம எப்படி படிச்சிருக்கோமோ நம்ம அப்படி அப்படி எழுதுனா போதும். அப்பெண்ட் தானே. சரி, இப்ப என்ன பண்ண போறோம்? இப்ப வேல்யூஸ் வந்து 1 2 3 4 வாங்கணும் மக்கடா. ஸோ நான் ஏ போடுறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் போட்டுருவா. கிருஷ்ணா நீ தான் பேசிட்டு இருக்க, வேற யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, நீயே சொல்லு. Ma'am, A equal to integer input of candidate ID, then B equal to input of candidate name. கூடயே போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்டே முடிஞ்சிடுச்சு. 5 மார்க் கேரண்டி D ஃபார் equal to input of enter designation. Enter designation. சரி. ஓகே. D equal to float input of enter experience in years. எல்லாமே போட்டோம். ஒழுங்கா 1 2 3 4 க்ளோஸ் பண்ணிட்டோம். Record equal REC equal to list of A, B, C, D. சூப்பரா பண்ணிட்டோம். இது வரைக்கும் என்ன சொல்லிருக்காங்க பாப்போம். क्वेश्चन ஒரு சின்ன ட்ரிக் இருக்கா பாப்பாரு, ஒரு நிமிஷம் இரு. ரைட் ஆஃப் டேட் ஆஃப் அண்ட் அப் அண்ட் டேட், அவ்வளவுதான். சும்மா எடுத்து போட சொல்றாங்க. நம்ம எதுக்குமே ஃபீல் அப்படியே போட்டுறலாம். அவங்க தனித்தனியா ஃபங்க்ஷன்லாம் எழுதிருக்காங்க, ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. pickle dot dump of record comma f. கிருஷ்ணா எல்லாம் எதுக்கு பிராக்டிகலுக்கு படிச்சு பைஹார்ட் ஆயிடுச்சா? ஆமாமா, போட்ட மாமா அதெல்லாம் போட்டு வந்து அப்படியே வருது மாமா. சரியா போட்டோமா? I think this will take care of first f dot close close. என்ன அப்புறம் ப்ரோக்ராம் இருக்காது. சரி, நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஃபங்க்ஷன் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? வைல் போடலாம் மேம். ஒரு டேட்டா தான் போதும்ல, போட்டுருவோமா? வேற update the data of experiences for 10 years and change the destination to senior manager. சரி, அப்ப வந்து ஒரு அப்டேட் பண்ணனும் இங்க. அதுக்கு அப்புறம் read the data and display the data of all, search மாதிரி பண்ணனும். சரி, ஓகே. சோ ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே ஒன்னு எழுதுவோம். அந்த டிஸ்ப்ளே அப்புறம் மாத்திப்போம். அந்த டிஸ்ப்ளே பண்ணிடுவோம்டா. சோ இவங்க கொடுக்காததுனால என்னன்னா, நம்ம ஹரிஷ் சொல்ற மாதிரி நான் while true இங்க போட்டுக்கலாம் இல்லையாப்பா? கிருஷ்ணா இதுவும் நம்ம பண்ணிருக்கோம். சோ while true போட்டுட்டு இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கலாம். சோ while true உள்ள போடுவோம். அப்பெண்ட் மோட்ல ஓபன் பண்றோம், இங்க பண்ணலாம் இல்லையா? இல்லைன்னா அத்தனை வாட்டி வெளியில கூப்பிடணும். ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து நம்ம ஃபங்க்ஷனை வந்து மல்டிபிள் டைம் கூப்பிடுற மாதிரி இருக்கும். இல்ல இங்கேயே அந்த வேலையை பண்ணலாம். செலக்ட் ஆல் பண்ணிட்டு அப்படியே டேப் கொடுக்கலாம்ன்றியா? வர மாட்டேங்குது, வரேன் இரு. இப்போ வந்து CH is equal to are there more records input. Enter. Do you want to continue? CH not equal to Y. Break. While loop ல இருந்து பிரேக் ஆயிட்டு வந்ததும் க்ளோஸ் பண்ணிட்டோம். I think this should work. ஓகேவா ஹரிஷ்? கரெக்ட் ஆயிடுச்சா ப்ரோக்ராம்? அடுத்தது போடலாமா?
இப்போ டிஸ்ப்ளே பண்ணணும். ஆனா அது ஆக்சுவலா டிஸ்ப்ளே சர்ச் அண்ட் டிஸ்ப்ளே தான். டிஸ்ப்ளே நாட் எஸ்எம்னு போட்டுக்கிறேன். ஸோ யாரெல்லாம் நாட் சீனியர் மேனேஜரோ டெசிக்னேஷன் சீனியர் மேனேஜர் இருக்கக்கூடாது. அதுதான் நான் பண்ணணும். சரி, இப்போ நம்ம ரீடிங் பண்ணணும். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன். நான் என்ன பண்ணலாம்னா ஜென்ரலா இதை வந்து ஃபைல் நேம்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம்ப்பா. நீங்க ப்ராஜெக்ட் பண்ணும்போது அப்படி பண்ணுங்க. இது ப்ரோக்ராம் தான், ஸோ அதனால ஐம் நாட் டூயிங் தட். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும் மேம் உங்களுக்கு. ஓஎஸ் ரீட் மெத்தடா மேம் யூஸ் பண்ண போறீங்க? இல்லப்பா, அவங்க சீக்வென்ட் இல்லை மேம். ஃபைலையே தூக்கிடுறாங்க, அவ்வளவுதான். சீக்கும் யூஸ் பண்ணல அவங்க. அப்புறம் அப்படியே எப்படி நம்மளும் மேம்? போடலாம். எதுவுமே பண்ண வேணாம், அவங்க ஓவர் ரைட் பண்ணிக்கிறாங்க தைரியமா போயிட்டு. ஓகே மேம். அவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு லிஸ்ட்ல வச்சுக்கிறாங்க ஹரிஷ் அவங்க. அப்புறம் அந்த லிஸ்ட்டை ஃபைனலா கொண்டு போய் ஃபைல்ல திருப்பி போடுறாங்க. ஒரு எஸ் லிஸ்ட் மேம். மாதிரி ஒவ்வொன்றா ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிதான் போட்டிருக்காங்க. நம்ம ட்ரை எப்பயும் பண்ணுவோம் வந்து அந்த ஓவர் லாஜிக்கை. ரைட் பண்றது தானே மேம்? எஸ் இப்போ மேம். வந்து டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். அது ஈஸியான ப்ரோக்ராம் நமக்கு. ஓபன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம பிக்கிள் டாட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுவா மேம் என்னப்பா வைல் வைல் மேம். வைல் ட்ரூ வைல் ட்ரூ ட்ரையா ட்ரை மேம். எக்ஸ் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு பிக்கிள் டாட் லோட் எஃப் அப்பா. எஸ் மேம். இஃப் நாட் எக்ஸ் ஃபார் பிரேக் இஃப் நாட் எக்ஸ் பிரேக் பிரிண்ட் எக்ஸ். பிரிண்ட் எக்ஸ்ல கண்டிஷன் இருக்குல்ல. இல்ல இஃப் மேம் அவங்க அதையும் சேர்த்து ஒரே ஆமா இதுல. ஒரே ப்ரோக்ராம் போட்டுடலாம். ஏன்னா அவங்க ஓ கேட்கவே இல்லையே எதுக்கு இதுவே 5 மார்க், 5 மார்க்கே ஜாஸ்தி இது. ஸோ மேம் இஃப் எக்ஸ் அப்படின்னா ஆஃப் நம்ம வந்து 0 சிக்கு 1 யூஸ் பண்ணோம்ல மேம். சாரி, டெல்ல முன்னாடியே மென்ஷன் பண்ணோம்ல மேம். இதுக்கு எதுக்குடா நம்ம இது டிஸ்பிளே ஓவர் தானே ரைட். பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றும் அப்டேட்டுக்கு வரல நான். ஓகே ஓகே ஓகே. இஃப் எக்ஸ் ஆஃப் 0 1 2 அப்பா எக்ஸ் ஆஃப் 2 சீனியர் மேனேஜர். நாட் ஈக்குவல் டு சீனியர் மேனேஜர் எஸ். அப்படின்னா பிரிண்ட் எக்ஸ் எல்ஸ் ஒன்றும் பண்ணாது எக்ஸப்ட் இஓஎஃப் எரர். மேம் எனக்கு அந்த கண்டிஷன் புரியல மேம். இஃப் நாட் எக்ஸ் அவங்க பிரேக். இங்க இங்க மொத்தம் 4 வேல்யூ இருக்குல்ல. நான் இங்க கேண்டிடேட் ஐடி நேம் டெசிக்னேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு அவங்க என்ன டிஸ்ப்ளே பண்ண சொல்றாங்கன்னா ஃபுல்லா டிஸ்ப்ளே பண்ண சொன்னாங்கன்னா அந்த லைனே வராம பிரிண்ட் டெக்ஸ்ட் பண்ணிடுவோம் நம்ம யூஸ்வலா பைனரி ஃபைல்ல. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீனியர் மேனேஜரா இல்லாதவங்களை மட்டும்தான் டிஸ்ப்ளே பண்ண சொல்றாங்க. ஸோ நான் என்ன கேட்கறேன்னா இப்போ எக்ஸ் ஆஃப் 2 அப்படின்னா அந்த இப்போ படிக்கும் போது லிஸ்ட் ஆகுறது எனக்கு அதுல 0 வந்து கேண்டிடேட் ஐடி, 1 வந்து கேண்டிடேட் நேம், 2 ஓகே. வந்து டெசிக்னேஷன். ஸோ நான் அது வந்து நாட் ஈக்குவல் டு சீனியர் மேனேஜரா இருந்தா மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஸோ சீனியர் மேனேஜரா இருந்தா பிரிண்ட் ஆகாது. இஃப் நாட் எக்ஸ் பிரேக்னா இஃப் நாட் அது வந்து எண்ட் ஆஃப் ஃபைலுக்கு எரர்க்காக ப்ரோக்ராம்ல மட்டும் அதை நாங்க போடுவோம். ஏன்னா எண்ட் ஆஃப் ஓகே ஃபைல் படிச்சதும் எரர் கொடுக்கும் இல்லைன்னா. ஸோ அங்கேயே பிரேக் பண்ண சொல்லிடுவோம். எக்ஸெப்ஷனுக்கே போக விட மாட்டோம் நாங்க. ஓகே. சரியா? மேம் கால் திஸ் ஆனாலும் ஃபர்ஸ்ட். நம்ம வந்து எக்ஸப்ட் பிளாக்ல ஒரு பிரேக் கொடுப்போம்ல மேம். இங்க நம்ம பிரேக் கொடுக்கலாம், இல்ல இங்க நம்ம பாஸ் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க தான் பிரேக் ஏன் அங்கேயே கொடுக்கணும்ல. இல்லைனாலும் பிரேக் ஆயிடும் மேம். அந்த நம்ம இஃப் எப்படியும் அங்கேயே தான் பிரேக் ஆகும், இங்க வரவே கண்டிஷன். வராது. ஆக்சுவலா ப்ரோக்ராம் இங்க வரவே வராது நமக்கு இல்லையா. ஸோ எஸ் மேம். அப்பெண்ட ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுக்கிறேன். அப்புறம் டிஸ்பிளே நாட் கரெக்டா போட்டுமா? கரெக்டாப்பா ரன் பண்ணுவோமா? எஸ் மேம். மேம் இங்க க்ளோஸ் பண்ணல ஃபைல். மேம் லூப்புக்கு வெளியே. மாடியூல் இது என்னப்பா நமக்கு எஸ்கியூபி வெர்ஷன் 30 ஆகுது. இங்க பண்ணிருக்கோம், இங்க பண்ணிருக்கோம். ஏன் திட்டுதுங்க? என்ன சொல்லுச்சு? சின்டாக்ஸ் எரர் மேம். syntax error. X of 2 not equal to மேம் அது not equal கரெக்டா மேம். not equal to தான் இப்படிதான் போடுவோம். வேற எப்படி போடுவோம்? நம்ம சேர்த்து போடணுமா? ஸ்பேஸ் விட்டேன் நான், அதனால திட்டுச்சேன். ஸ்பேஸ் விட்டுருந்தேன்ப்பா. சரி ஓகே. என்ன பண்ணுவோம், 2 ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவோம். கேண்டிடேட் ஐடி 1 மட்டும் சீனியர் மேனேஜர் எக்ஸ்பீரியன்ஸ் 5 எஸ் 2 போடுறோம், பிபி கொடுக்குறோம்.
ப்ரோக்ராம் ஒர்க் ஆயிடுச்சு நமக்கு. பாருங்க 2 ரெக்கார்டு கொடுத்துருக்கேன். ஆனா வந்து நமக்கு அந்த 2BB மட்டும் தான் ஆன்சர் வேணும். அவன் தான் சீனியர் மேனேஜர் கிடையாது. எஸ் சரியா? கீர்த்தனா ஓகேவாப்பா? அக்செப்ட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? நெக்ஸ்ட் போலாமா? எல்லாருக்கும் அது ஓகே ஓகே தானே? சரி. இப்ப இதுலயே வந்து இதை அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து அந்த அடுத்த ப்ரோக்ராம் தனியாவே கூட போடலாம். கீழே போனா ஆமா கண்ணே தெரியாது நமக்கு. இதே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணாலே ஆமாப்பா போதும். ஆமாப்பா. அப்டேட்டுக்கு வந்து இல்லையே, நம்ம அப்டேட் ஃபுல்லாவே எழுதணும்ல ஹரிஷிங்க. ஏன்னா இல்ல அப்பெண்ட் மேம் தேவையில்ல, இது வேணும்ல, இது மட்டும் எடுத்துக்கலாம் வேணா. எஸ் மேம் அதான் வந்து சரி, என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? அப்டேட் த டேட்டா ஆஃப் கேண்டிடேட்ஸ் வித் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து மோர் தேன் 10 இயர்ஸ்னா அவங்கள வந்து சீனியர் மேனேஜர் ப்ரமோட் பண்ண சொல்றாங்களா? சரி, ஓகே. ஸோ அப்டேட். ஸோ ரீட் பண்ணணும். இது வரைக்கும் அதே தான். இஃப் எக்ஸ் ஆஃப் 3 ஆஹானா இப்போ கரெக்டா ஆஹானா எக்ஸ் ஆஃப் 3 வந்து இஸ் கிரேட்டர் தேன் 10 இயர்ஸ். எஸ் மேம். இப்படி இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ண சொல்றாங்கன்னா அவங்க எக்ஸ் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு சீனியர் மேனேஜர். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹரிஷ், இப்ப நீ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க அவங்க ஆன்சர் கீழ அவங்க எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் போட்டாங்களா, இங்க வந்து ஒரு புது லிஸ்ட் ஒன்று வச்சுக்கிறாங்க. இப்போ இங்க என்ன பண்றாங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிக்கிள் டாட் லோடு பண்ணிட்டு மாத்திட்டு irrespective ஆஃப் நீ மாத்தினாலும் மாத்தாட்டியுமே எல் டாட் அப்பெண்ட் ஆஃப் எக்ஸ் போட்டுக்கிறாங்க. ஸோ ஒன்னு ஒரிஜினல் ரெக்கார்டு போய் அங்க அப்பெண்ட் ஆகும், இல்லைன்னா சீனியர் மேனேஜர்னு மாறிட்டு போய் அப்பெண்ட் ஆகும். கரெக்டா? இது வரைக்கும் உங்களுக்கு சேம் லாஜிக் தான். ஒரு புது லிஸ்ட் ஒன்று வச்சு அதில் நான் வந்து எல்லா வேல்யூவும் திருப்பி கொண்டு போய் ஆட் பண்ணிட்டே இருக்கேன். இந்த எல்லா வேல்யூவும் நான் முடிச்சிட்டேன். ஃபுல்லா ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஐ எம் கெட்டிங் அவுட். when I come out I am going to again open this file. புதுசா நான் வந்து இத பெரிய ரிஸ்க், இது யூசுவலா நம்ம பண்ணவே மாட்டோம், ஆனா அவங்க பண்றாங்க அவ்வளவுதான். அது ஆர்பி பிளஸ் போட்டு அங்கேயே மாத்தலாமே. அப்போ கூட நம்ம சீக் போகணுமேடா, சீக்கிட்டல் யூஸ் பண்ணணும்ல. அப்போ அவங்க சீக்கிட்டல்லே யூஸ் பண்ணாம போட்டிருக்காங்க. ஏன் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அப்படி நம்ம 2 மாதிரியும் படிச்சுப்போம் ஹரிஷ். இது வந்து அவங்க கொடுத்திருக்க மாடல், இது நம்ம படிச்சிருவோம் ஒரு வாட்டி. இது கஷ்டம் இல்ல. நம்ம இது ஏன் பண்ண மாட்டோம்னா ஓவர் ரிஸ்கான மெத்தட் இது. ரைட் பைனரியில நம்ம மாத்தணும்னா மொத்த ரெக்கார்ட் நமக்கு போயிடும். சோ அதை நம்ம ஜென்ரலா அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு டெம்பரரி ஃபைல்ல பேக்கப்பாவது வச்சுப்போம். ஏன்னா தப்பாயிடுச்சுன்னா மொத்த டேட்டா போயிடுச்சுங்கிறதுனால. பட் மேபி இது வந்து அவங்க அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலையா என்னன்னு தெரியல. அவங்க ஆன்சர் கீழே இப்படிதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சோ இப்ப நம்ம புதுசா ஓபன் பண்ணிட்டோம். For each record in L, அகமன் தெரியல பார்ப்போம். pickle dot dump எல் மேம் ஒவ்வொரு ரெக்கமா எஃப் அதானே. ஸோ ரைட் பைனரி பண்ணியிருக்கோம். இப்போ எல்லா ரெக்கார்டுமே எல்ல இருக்கணும். அதுல ஒன்னொன்னா எடுத்துட்டு போய் இங்க போடுறோம். ஸோ அவங்க கொடுத்துருக்க லாஜிக் இதுதான். டெக்னிக்கலி ஒர்க் ஆகணும், நம்ம யூஸ்வலா பண்ண மாட்டோம், அவ்வளவுதான். ஓகே, நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் 10 வைக்கவே இல்லை இல்லையா. ஸோ நீங்க வந்து திருப்பி இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2 ரெக்கார்டு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் நம்ம. இதே இன்னும் ரன்னிங் கொடுக்குறாங்க, நம்ம ஏதாவது சரியா எண்ட் பண்ணலையா அந்த கொஸ்டின் தெரியல. சரி, ஓகே. ஸோ கேண்டிடேட் ஐடி 3 போட்டுக்கிறேன். அது பிரேக்கே ஆகலையா மேம்? அப்படிதான் நினைக்கிறேன்ல. இது பிரேக் ஆகாம இருந்துக்கிற தப்பு பண்ணிருக்கோம். அவங்க சின்ன பிரேக் போட்டுருக்கணுமா இருக்கும். எஸ் அந்த பாஸ்க்கு பதிலா பிரேக்கே போடணும்னு நினைக்கிறேன் திருப்பி. எஸ் மேம். ஏன்னா அந்த எக்ஸெப்ஷன் வந்ததுக்கு அப்புறம் ஹேங்கிங்ல இருக்குன்னு நினைக்கிறாங்க. எஸ் மேம். ஸோ டெசிக்னேஷன் வந்து இப்போ நான் வேற ஏதாவது ஒன்று கொடுக்குறேன். வேற என்னப்பா, வெறும் மேனேஜர் போடுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 11 போட்டுக்கிறேன். இப்போ வந்து 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லிருச்சா. இப்போ நமக்கு அந்த மேனேஜர் வந்து சீனியர் மேனேஜரா மாறணும். கரெக்டாப்பா? கரெக்ட் தானே? போலாமா? எஸ் எஸ் மேம். மேம் இது என்னது கண்டுபிடிச்சிட்டோம் மேம். நம்ம அந்த வைல் லூப்ல வரும்போது ட்ரைலே வந்து அந்த எரர் மாட்டிடுது மேம். எண்ட் ஆஃப் ஃபைல் எரர் வந்துட்டு அது எக்ஸெப்ட் உள்ள போகும்போது அடுத்த ஐட்ரேஷனுக்கு மறுபடியும் வந்து அதே தான் கண்டினியூ ஆகும். மாத்திட்டேன். இங்கேயும் அதே வேலையை பண்ணிடுவோம். பிரேக்கோ பாஸோ பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, பட் நான் வராதுன்னு நினைச்சாங்க. சரி, இப்போ வந்து கேண்டிடேட் வந்து ஓபன் பண்ண போறோம். ஓபன் பண்ணிட்டு
3 வேல்யூ இருக்கு. x of 3 is greater than 10 ஒர்க் ஆகுமா? 10.0 போட்டுருவோமா? 10.0 போட்டுடலாம். ஏன்னா போட்டுடலாம். இந்த எதுக்கு டிஸ்பிளே ரிஸ்க் உங்களுக்கு நமக்கு? 10.0 ஆமா, ஃப்ளோட்டா தானே இருக்குங்க. அச்சோ, அவ்வளவுதான் தப்பு பண்ணிருக்குமா? சரி, ஓகே, போனா ஃபைல் போயிரும், திருப்பி கிரியேட் பண்ணணும், அவ்வளவுதானே. SQ30 part 2 கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஓ, இம்போர்ட் பிக்லே போடலையா? சரி, ஓகே. இம்போர்ட் பிக்கல் புதுசு புதுசா இதை கத்துக்க விடுறாங்க நம்மள சிபிஎஸ்சில இருந்து. ஓகே, நம்ம எதுவுமே பண்ண சொல்லியே. இப்ப நம்ம போய் அங்க போய் பார்க்கணும் இல்லையா? அந்த போட்டு ரன் பண்ணுவோம். அங்க போய் ரன் பண்ணுவோம். நம்ம அந்த இன்சர்ட்டை விட்டுருவோம், வெறும் இதை மட்டும் கூப்பிடுவோம். அப்பெண்ட கூப்பிடாம, ஆமா, வெறும் இதை மட்டும் பண்ணுவோம். இப்ப நமக்கு அந்த சீனியர் மேனேஜர் வரக்கூடாது, அந்த மேனேஜருங்கிறது வராம இருக்கணும். அங்க பார்ப்போம். வரலப்பா. ஸோ அப்பெண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இதை வந்து ஒரு என்ன பண்ணலாம், இந்த query-ய திருப்பி போட்டு ஃபுல் கண்டென்ட் பண்ணி பார்ப்போமா? ஸோ லாஜிக் ஒர்க் ஆகாது. கித்தனா ஓகேவா? ஸோ நம்ம வந்து எதுவும் உங்க ஓஎஸும் போட வேணாம், சீக் செல்லும் வித்தியேட்டலும் போட வேண்டாம். இது நம்ம எப்பயுமே பண்ணுவோம்னா ரெக்கமெண்டட் கிடையாது, இதெல்லாம் நம்ம பண்றது இல்லை. பட் சிபிஎஸ்சி ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க, நமக்கு என்ன போச்சு, போட்டு போவோம், அவ்வளவுதான். டிஸ்பிளே, வெறும் டிஸ்பிளே. அவங்க வந்து ஆல்டர்னேட் ஆன்சரும் கொடுக்கல, எனி அதர் ஆல்டர்னேட் ஆன்சர் கொடுக்கவே இல்லை அவங்க இந்த வாட்டி. மேபி சாம்பிள் பேப்பர்னால அவ்வளவு சீன் போட்டிருக்க மாட்டாங்க, விட்டுருப்பாங்க, அது அடுத்த விஷயம். ஓகேவாப்பா? கரெக்டா இருக்கா? இன்டென்டேஷன் தெரியல. இஃப் நோ டெக்ஸ்ட் பிரேக் எக்ஸெப்ட். வெறும் டிஸ்பிளே மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஆஃப்டர் அப்டேட் வந்து நான் டிஸ்பிளே கூப்பிட்டுக்கிறேன், just to see that all the records are there. நீங்களும் இதை போட்டு பாருங்க ப்ரோக்ராம். சரியா? நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் நீங்க பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. நான் டிரைவ்ல கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். சரியா? பாருங்க, அழகா மாறிடுச்சு பாருங்க. உள்ள இருக்க எல்லா கண்டென்ட்டும் பிரிண்ட் ஆகுது நமக்கு. சரியா? So I will stop this here. இவ்வளவுதான் எனக்கு இந்த பேப்பர் செகண்ட் முடிக்கணும். ப்ரோக்ராம் மட்டும் காமிக்கிறீங்களா மேம்? ஒரே நிமிஷம்.